வழிநடத்தி செல்லும் எங்களுடைய சகோதரர் அரசன் சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை பங்கேற்கும் கலைஞர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஐயா எஸ்கேசி குப்புச்சாமி அவர்கள் திருக்கோயில் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்திருக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்கும் எங்களுடைய பாசத்திற்குரிய ராஜா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்திருக்கின்றோம். அடுத்தபடியாக எங்களுடைய சகோதரர் அரசன் உரிமையாளர் திரு அவர்களுக்கு இந்த பொன்னாடையை பொறுத்திருக்கின்றோம். 69வது ஆண்டு சதுர்த்தி விழாவினை மிக சார்ந்த சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவிலே ஒரு பட்டி மண்டபம் நடத்துவதற்கு 3 அமைப்புகள் சார்பாக ஏற்பாடு செய்து திண்டுக்கல் தமிழ்ச்சங்கம், திண்டுக்கல் கம்பன் கழகம், உலக திருக்குறள் பேரவை திண்டுக்கல், அத்தனை அமைப்புகளின் சார்பாகவும் ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து எங்களை மேடை ஏற்றி அழகு பார்க்கிற எங்கள் மரியாதைக்குரிய கொடைவள்ளல் ஐயா ஜிஎஸ் அவர்களே, ஐயா எஸ்கேசி ஐயா அவர்களே, அரசன் சண்முகம் ஐயா அவர்களே, இந்த 3 அமைப்புகளையும் சார்ந்த நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயிலை சார்ந்த பக்த கோடி பெருமக்களே, இந்த பகுதியிலே பல்வேறு வணிக அமைப்புகளை வைத்து வணிகம் செய்து வருகிற வணிக பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, மிக சிறப்பான ஒரு ஒலி அமைப்பை தந்து கொண்டிருக்கின்ற ஒலிபெருக்கி அமைப்பை சார்ந்த அன்பர்களே, ஊடகம் சார்ந்த அன்பர்களே, மேடையில் இருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, இந்த மாலை வேளையிலும் இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துள்ளேன். வெள்ளை விநாயகர் திருக்கோயில் நான் மிக 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 பல காலமாக வந்து வணங்கி சென்ற ஒரு திருக்கோயில். தமிழகத்துல பல ஆலயங்கள் உண்டு. விநாயகர் திருக்கோயில், வெள்ளை விநாயகருக்கு என்று ஒரு தனி கம்பீரம், ஒரு அந்தஸ்து, ஒரு தேஜஸ், வந்தால் எதுவும் பலிக்கும் என்ற நம்பிக்கை, நடப்பு அத்தனையும் உண்டு என்றால் அது அருள்மிகு வெள்ளை விநாயகர் திருக்கோயில் தான். இங்கேயே நிறைய கோவில்கள் உண்டு. தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் தலைமையில் நாங்கள் இங்க பல முறை வந்திருக்கிறோம். கோவிலுக்கு நேர் எதிர ஒரு சின்ன மேடை போட்டு கொஞ்சம் அசந்தா அப்படியே குப்புற விழுந்துருவோம். அப்படி மேடையில உட்கார்ந்து பேசி இருக்கிறோம். பக்கத்திலேயே டீ கடை இருக்கிறோம், இப்போவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி 8 டீ வாங்கி சாப்பிட்டுலாம். ஆனா அன்றைக்கு இருந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அது கண்கொள்ளா காட்சி.
திண்டுக்கல் நல்ல பேச்சாளர்களுக்கு களம் அமைத்து கொடுத்த இடம். தமிழறிஞர் பாப்பையா சார் சொல்லுவாரு, நாங்கள் பேசி பழகிய ஊர் திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவார். நாங்க இங்க வந்து பேச்சாளராக வருவதற்கு முன்னாடியே ஐயாவுடைய பை தூக்கிட்டு வர்றவனா நான் வந்திருக்கிறேன். காரணம், திண்டுக்கல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும், அப்புறம் ஜிஎஸ் ஐயாவோட அனுகிரகம் கிடைக்கும், கூடவே வந்து நல்ல உணவு வாங்கி தருவார். நம்ம குடும்பத்தின் மூத்த உறுப்பினராக இருந்து அத்தனை பேருக்கும் எல்லாம் தருகிற ஒரு அன்பு உள்ளம் ஜிஎஸ் ஐயா அவர்கள். அத்தனை பேருக்கும் ஒருவரை கூட விட்டுற மாட்டார். அந்த காலத்துல மிக வேகமாக பேசக்கூடிய ஆற்றல் மிக்க அம்மா காந்திமதி அவர்கள், டாக்டர் தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள், பேராசிரியர் ராஜாராம் அவர்கள், திண்டுக்கல் என்ற பெயரோடு முதலில் வலம் வந்த திண்டுக்கல் அழகிரிசாமி ஐயா அவர்கள், புனிதா ஏகாம்பரம் அவர்கள், இவர்கள் எல்லாரும் வலம் வந்த பகுதி இந்த பகுதி. அதனால இங்க வரும்போது எங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்கிறது, ஒரு மகிழ்ச்சியும் இருக்கிறது. அந்த இடத்துல நாங்க வந்து நிக்கிறோம்ன்றது உண்மையிலேயே ஆச்சரியமானது. என்ன, அப்போதெல்லாம் 10 மணிக்கு கூட்டம்னா 9 மணிக்கே கூட்டம் வந்துடும். இப்ப 10 மணிக்கு கூட்டம்னா 11 மணிக்கு யோசிக்குது, ஆட்கள் வருவதற்கு யோசிக்கிறாங்க. காரணம், அவரவர் கையில ஒரு மொபைல்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு வந்துருச்சு. அந்த கண்டுபிடிப்பு வந்த பிறகு இப்பவே இந்த இடத்துல ஐயா ஒருத்தர் இங்க உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு, அதுல கவிதா ஜவஹர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க இங்கதான் வந்திருக்கிறாங்க, ஆனா அவங்களை இங்க பார்க்காம ரொம்ப சின்ன வயசுல பேசின ஒரு படத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல இருக்கிற கவிதாவுக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நான் நினைச்சேன். 1900 பேசினதெல்லாம் எடுத்து வச்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு இடத்துக்கு போன பிறகும் சூழலை விட்டு மொபைல் தான் நமக்கு பயன்படுகிறதுன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். எங்க போனாலும் மொபைல் வந்துருச்சு, பயணங்கள்ல வந்துருச்சு. அதனால தொலைக்காட்சியே நம்ம வீட்டுல தூசி தட்டி பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, டிவி ஓடுவதில்லை. 1 லட்சம் ரூபாய் போட்டு 55 இன்ச்சில் டிவி வாங்கி வச்சிருக்கிறான், யாரும் அதை ஓபன் பண்றது இல்ல. அத்தனை பேரும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மொபைல்ல டிவி வர்ற அத்தனையும் வருது, நியூஸ் வருது, நாடகம் வருது, விளையாட்டு வருது. அதனால வாழ்க்கை என்பது பெரிய மைதானத்தில் இருந்தது போல் இருந்தது, சின்ன வட்டத்துக்குள் சுருங்கி போனது. இதுதான் உலகத்தின் பரிதாப நிலை. சின்ன வட்டம், இது சின்ன ஒரு சதுரம் அல்லது செவ்வகம், அதுக்குள்ள போயிடுச்சு. அதனால இந்த இடத்துல வந்து ஜிஎஸ் ஐயா சொல்றது ரொம்ப உண்மை. பெரும் கூட்டம் வரும், இப்ப வரமாட்டேங்குதுன்னு. வானமே இல்லைன்னு ஒரு சினிமா வந்தது 1990களில். அப்போ அதனோட வெற்றி விழாவை திண்டுக்கல்ல நடத்தினார் டைரக்டர் பாலச்சந்தர். அதுக்கு திரைத்துறையை சார்ந்த நிறைய பேர் வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் இதே இடத்துல இந்த மெயின் ரோட்ல பெரிய மேடை போட்டு வந்திருந்தது. திண்டுக்கல் நகரமே கூடி கொண்டாடியது. அப்படிப்பட்ட கூட்டங்களை எல்லாம் நடத்தியவர் ஜிஎஸ் ஐயா அவர்கள். அது அவர் தான் நடத்தினார். பாலச்சந்தர் ரொம்ப யோசிச்சார், எப்படி அந்த ஊர்ல கூட்டம் வரும் அப்படின்னு. ஆனா பாப்பையா சார் அவர்கிட்ட சொன்னாரு, ஜிஎஸ்னு ஒரு வள்ளல் இருக்கிறார், அவர் ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும்னு. ஏன்னா எனக்கு தெரியும், நான் அப்பவே அவர் கூட இருந்தவன். நாங்கெல்லாம் வந்து வியந்து பார்த்த ஒரு பெரும் நிகழ்ச்சி. அது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள். அழகிரிசாமி ஐயா மாதிரி நகைச்சுவையாக பேச ஆளே கிடையாது. நான் முன்னும் பார்த்ததில்லை, பின்னும் பார்த்ததில்லை. இந்த ஊர்ல அவரு பேச எழுந்து ஒரு செருமுனார்னா அந்த கூட்டம் அப்படியே அப்படி நிற்கும். கை தட்டினா 2 நிமிஷத்துக்கு கை தட்டுவாங்க. அப்படியெல்லாம் இருந்தது தேய்ந்து தேய்ந்து ஒரு 10-20 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் நிகழ்ச்சி நடத்த ஆசைப்படுகிறீர்களே என்று உங்களை பார்த்து பெருமையாக இருக்கிறது. போதும் என்ற எண்ணம் இல்லாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் இந்த மாதிரி முயற்சி செய்வது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதிலையும் ஜிஎஸ் ஐயா அவர்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு இருந்தாலும் இடத்துல வந்து இருந்து இதை நடத்துறாரு பாருங்க. அவர் நினைச்சா கடையில் உட்காந்துக்கிட்டே போங்க நடத்துங்கன்னு சொல்லலாம்.
ஆனா வந்து இருந்து பார்க்கணும் என்று அவரும் எஸ்கேசி ஐயா வந்ததுக்கே அவங்க 2 பேருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சு. கொஞ்சம் தொண்டையை பிடிக்குது, பார்த்துக்க. இந்த இடத்துல எனக்கு என்ன கஷ்டம்னா, உங்க அழைப்பிதழை பார்த்தேன். எல்லாரும் விதவிதமான தலைப்புல பேசுறாங்க. வீட்டு கதை, ரோட்டு கதையெல்லாம். எங்களை கொண்டாந்து கம்பன் கதையை சொல்லுன்றாங்க. பெருங்கதையும் பெருங்கதை அது. கம்பராமாயணத்தை பத்தி எனக்கு தெரிய அரங்கத்தில் அல்லாமல் வெளியில் பேசுகிற முதல் அமைப்பு திண்டுக்கல் கம்பன் கழகம் தான். எந்த ஊருக்கு போனாலும் கம்பன் அரங்கத்துல தான் பேசுவோம். வெளியில இருந்து பேசினா அது சரியா வராது. கம்பராமாயணத்தை படிக்கணும். 10,368 பாட்டு. 10,000 நம்ம பாட்டே பெரும் பாட்டா இருக்கு. 10,368 பாட்டு எங்க இருந்து படிக்கிறது? அதனால பெரும்பகுதி கம்பனுடைய அந்த ராமாயணத்தை கதையாக கேட்டிருப்பார்கள். ஆனால் பாடல் வடிவில பார்த்திருக்க மாட்டார்கள். அதை கொண்டு வந்து பேச சொல்லி ஜிஎஸ் ஐயா சொல்லிட்டார். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஔவையாரின் பாடல் ஒன்று நினைவுக்கு வரும். இப்ப பழைய பாட்டு, ஆர்த்த சபை 101, 1000 புலவர், வார்த்தை 10,000 வள்ளல் கோடியில் ஒருவர். இந்த மாதிரி சபையில அமர்வதற்கு ஆர்வம் மிக்க தகுதி மிக்கவர்கள் 100 இது ஔவையாரின் கணக்கு. எந்த காலத்துல அவங்க பாடுனாங்க தெரியாது. 100 பேர் இந்த வழியா நடந்து போவாங்க. ஆனா அதுல ஒருத்தருக்கு தான் உட்கார்ந்து கேட்கணும்ன்ற எண்ணம் வரும். என்னமோ பேசுறாங்க, எதுக்கு இந்நேரம் பேசுறாங்க, பார்த்தா அவ்வளவு ஒன்றும் நல்ல மாதிரியா தெரியலையேன்னு பேசிக்கிட்டே போயிடுவார். 100 தான் ஒரு சபையில் அமர்ந்து கேட்கிற எண்ணமும் விருப்பமும் தகுதியும் இருக்கும். ஆர்த்த சபை 101, 1000 புலவர். இப்போ உட்கார்ந்து இருக்கும்போது அதுல பேசுகிற விஷயத்தை தன் புலமையால் புரிந்து கொள்வதற்கு, கம்பன் அப்படின்னா கம்பன்ல இருந்து ஒரு பாட்டாவது தெரிஞ்சு, அல்லது கம்பனை விடுங்க, திருக்குறள் பேசுறோம், திருக்குறளை பத்தி தெரிந்து ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டு பேசுவதை வாங்கிக் கொள்பவர்கள் புலமை மிக்கவர்கள் 1000 இப்ப 100 கூட்டத்துல, 1000 மேடையில் புலமை மிக்கவர்கள். ஆனா மேடையில இருந்து பேசக்கூடியவர்கள் வார்த்தை 10,000 10,000 பேர்ல ஒருத்தனுக்கு தான் பேசுகிற ஆற்றல். புலமை மிக்கவர் நிறைய இருப்பாங்க, அவர்கள் எடுத்து சொல்லுகிற ஆற்றல் 10,000 இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனா இருக்கிறதை எடுத்து கொடுப்பதற்கு வள்ளல் தன்மை உடையவர்கள் கோடியில் ஒருத்தர் தான். இப்போ இந்தியாவில் 140 கோடி ஜனத்தொகைனா 140 பேருக்கு தான் அந்த வள்ளல் தன்மை இருக்கும்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர்னா 8 பேருக்கு தான் அது இருக்கும். அதில் ஒருவர் நம்முடைய ஜிஎஸ் ஐயா அவர்கள் என்பதுதான் பெரும் மகிழ்ச்சி. அந்த மாதிரி எதுக்குன்னு இல்லை, அவர் 20-22 அறக்கட்டளை வச்சிருக்கிறார். எனக்கு தெரிய காலனியை சரி செய்பவர்கள் இருந்து, இட்லி கடை வச்சிருக்கிறவங்கல இருந்து, அந்த காலத்தில் குதிரை வண்டி ஓட்டுறவங்க வரைக்கும் அவர் உதவி செஞ்சிருக்கிறார். எல்லா அமைப்புகளுக்கும் அள்ளி தருபவர். விளையாட்டு என்பது திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறந்து வருகிறது, விளங்குகிறதுனால் அது ஐயாவுடைய அருட்கொடை தான். விளையாட்டு மைதானங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். எங்க என்ன உதவி கேட்டு யார் வந்தாலும், ஆசிரியர்களுக்கு, பிடி மாஸ்டர்ஸுக்கு, எல்லாருக்கும், ஆசிரியர்களுக்கே அவர் நிறைய கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நான் வந்து பார்த்துருக்கிறேன், கற்பனையில் சொல்லலை. அந்த அறக்கட்டளை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பெரியவரின் அழைப்புனால சரி பரவாயில்லை, கம்பராமாயணத்தை இங்கேயே பேசுவோம், கேட்குறவங்க கேட்கட்டும். என்ன எங்களுக்கு நெருக்கடினா, கம்பராமாயணத்தை சொல்லும்போது பாட்டு சொல்லணும்.
கம்பன் பாடல் உலகம் யாவையும் தாம் உழ ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டோட தொடங்குது. இந்த உலகம் முழுவதையும் உருவாக்குபவன், நிலை நிறுத்துபவன், அதை அழிப்பவன். இது அவனுக்கு அழகிலா விளையாட்டு, எல்லையற்ற விளையாட்டு. அதை செய்யக்கூடியவன் தான் தலைவன். அவரது பாதங்களில் நான் சரணடைகிறேன் என்று கம்பன் கடவுள் வாழ்த்தை தொடங்குகிறான். இந்த பாட்டு எந்த சமயத்தவர் பாடினாலும் ஒத்து வரும். இதுல எந்த கடவுளின் பெயரும் இல்லாமல் சர்வ சமய பிரார்த்தனையாக கம்பன் கடவுள் வாழ்த்து முதல் பாட்டை அமைத்திருக்கிறான் என்பதே கம்பனில் மிகப்பெரிய வெற்றி. அதனாலதான் இன்னைக்கு கம்பன் கழகங்களை தொடங்குவதற்கு சென்னையில இஸ்லாமியராகிய மூமு இஸ்மாயில் வந்தார். கிறிஸ்தவராக பிறந்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்கள் வந்தார். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் கம்பன் பேசுவாங்க. சமயம் கடந்த ஒரு பார்வையை கம்பன் காட்டினான். அதனால்தான் கம்ப ராமாயணத்தை சமய புத்தகமாக பார்க்காமல் பேர் இலக்கியமாக, சமயம் கடந்த இலக்கியமாக, வழிபாட்டு நூலாக பார்க்கிறார்கள். அந்த நூலில் இருந்து, மாபெரும் காப்பியத்திலிருந்து ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு பேசுவதற்கு 4 அறிஞர்கள் வந்திருக்கிறாங்க. சாதாரண கூட்டம் மாதிரி ஜோக் அடிக்கிறது கஷ்டம். கதையை சிறுசா சொல்லிடுறேன். ஏன்னா இதுல 2 பேரு நாளைக்கு சென்னையில முக்கியமான நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. நீங்க மேடை போடும்போது சுத்தமா அடைச்சிட்டீங்க. காத்து வருவனான்னு நீலாம் உட்காந்துருவியா அப்படின்னது. இவங்க மைக் பரவாயில்ல சமாளிக்க முடியுது, காத்து சுத்தமா கிடையாது. அந்த காலத்துல பங்கா புல்லர்னு இருந்தாங்க, பெருசா வச்சு விசிறுவான், இந்த வெண்ஜாமரம் வீசுற மாதிரி. அப்படி 2 பங்கா புல்லர் வந்தா தான் நமக்கு போதும் போல. ரொம்ப மேடை போடும்போது இப்படி இறக்கிட்டீங்கன்னா அது காத்து வராது. இதுதான் சிறப்பு மேடைன்னு நீங்க போட்டிருக்கீங்க. இனிமே சிறப்பு மேடையில காத்து வருவதுக்கு 2 ஓட்டையாவது வைங்க. அந்த ஓட்டை வழியா 2 ஆள் எட்டியாவது பார்க்கும். ஏர் வென்ட், ஏர் சர்க்குலேஷன் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அது இல்லாததுனால இங்க கொஞ்சம் இறுக்கமா இருக்கு. நாங்க தான் இறுக்கமா இருக்கோம்னா நீங்களும் இறுக்கமா இருக்கிறாதீங்க. அப்படியே உட்கார்ந்து பரிதாபமா பார்த்து சீக்கிரம் முடியா 10 மணிக்கு முடியும்னு சொல்லிடுறாரு. கம்பன் கதையை சுருக்கமா சொல்லிடுறேன். கோசல நாட்டை தசரதன் ஒரு அரசன் ஆண்டு வந்தான். ரொம்ப பெரிய வீர பராக்கிரமம் மிக்க ஒரு அரசன். தேவர்களுக்காக அசுரர்களோடு சண்டை போடுகிற ஆற்றல் மிக்கவன். பல வருஷம் ஆண்டா. அவனுக்கு 3 மனைவியர், கோசலை, கைகேயி, சுமித்திரை, 3 பேர். இது தவிரவும் அவனது அந்த புறத்துல நிறைய மனைவிகள் இருந்தாங்க. அது அந்த காலத்து மரபு. சுதந்திரம் வாங்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம ஊர் மன்னர்களுக்கு நிறைய மனைவியர் இருந்தாங்க. ஒரு சிலர் கம்பனை திட்டுறதுக்காக இத்தனை மனைவியரோடு வாழ்ந்தார், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையான்னு பேசுவாங்க. அந்த கால வாழ்க்கை முறை அப்படி, அரசன்னா அப்படி இருக்கணும்னு இருந்தது. அந்த 3 மனைவியரோடு அவங்க தான் பட்டத்து அரசிகள். கம்பன் தசரதன் வாழ்ந்து வரும்போது அவருக்கு ஒரு கவலை வந்தது. என்னன்னா, காதோரத்துல ஒரு முடி நரைச்சது. அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு கவலை இருந்தது. அப்போ பிள்ளைகள் இல்லை என்ற கவலை. கவலை வந்த உடனே தன்னுடைய வசிஷ்டர்கிட்ட சொல்றார். வசிஷ்டர் அவர்கிட்ட ஒரு உபாயம், ஒரு முனிவரை அழைத்து யாகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். காத்துக்கு வழி பண்ற. அங்க இருக்கிற தகரத்தை என்ன பண்ணுவீங்க? விட்டுருங்க ஐயா, இருந்தது இருந்தாச்சு, ஆனது ஆச்சு. ஐயா
என்னத்துக்குங்க இதெல்லாம் நாங்க பண்ற வேலைக்கு தேவையா ஐயா? வாங்க ஐயா. பாசத்தோடு மெத்தெடுத்து பாடுகின்றேன். வாரி வழங்கும் வள்ளல் முகம் ஐயாவை நாம் பாடுகின்றோம். நெஞ்சத்திலே பொங்கி வரும் நேசத்திலே எல்லோரும் வாழ்த்துகின்றோம். வாரி வழங்கும் வள்ளல் முகம் ஐயாவை வாழ்த்துகின்றோம். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. அறிவரின் தண்டனே அன்பின் சிகரமே, ஆண்டவராக அனுப்பப்பட்ட அன்பு மனித கடவுளே, ஏழையின் இரிய தெய்வமே, மக்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் பதிவு செய்பவரே, தங்கம் வளர்த்து உள்ளவரே, மக்களுக்கு எல்லாம் தாகம் தீர்க்க வந்துடுவாய். இந்த ஆகாய உள்ளவரை நீங்கள் வாழ வேண்டும், என்ற ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும். லிங்கமன வைத்தவர் சிங்கமன வாழ்வார். எங்கள் வாரி வழங்கும் வள்ளல் முகம் ஐயாவை கண்டாலே மக்களெல்லாம் தன் தங்கமன புகழ்வார். பொன்னான பொறுமலிங்கம், பெருமையிலேயே சிவலிங்கம், திண்டுக்கல் மாநகரம், அதில் வாரி வழங்கும் வள்ளல் முகம் ஐயா தமிழ் உலகத்துக்கே தலை சிகரமாக வாழ வேண்டும். ஜிகே அறக்கட்டளை திண்டுக்கல் தமிழ் சங்கம் அறிவுக்கு பரிசளிப்பார் அழகு நிறைந்த சுந்தரராஜன். குங்குமத்தின் குலவிளக்கு ஏழையின் குடும்பத்தை காப்பாற்றிடுவார். வாடி கிடந்த பயிர்களெல்லாம் எங்கள் வாரி வழங்கும் வள்ளல் முகம் ஐயா வாழ வைத்து அழகு பார்ப்பவர். இந்த ஆகாய உள்ளவரை நீங்கள் வாழ வேண்டும், என்ற ஆரோக்கியமாக நீங்கள் வாழ வேண்டும். வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க, வளர்க வளர்க ஆண்டவன் அருளாலே 126 வயசு வரைக்கும் இளமை பருவத்தோடு வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். உங்கள் நல்ல எண்ணத்தை நான் வழங்குகின்றோம். முன்னாடி கனி கொடுப்பாருன்னு நினைச்சேன். முன்னாடி கனி கொடுப்பாரு, இப்ப மாலையோட வந்தார். ஐயா அவ்வளவுதானே, இனிமே ஏற மாட்டீங்களா? ஏன்னா கதை பாதியில காணா போச்சு. ஐயா போதுமையா, கனியை அப்படியே கொடுத்துருங்க, ஏன்னா நேரமாச்சு. அதுக்கு ஒரு வசனம் பேசினீங்கன்னா லேட் ஆயிடும். பரவாயில்ல, நன்றி. எல்லாருக்கும் நானே கொடுத்துறேன். நீங்க வரும்போது கொஞ்சம் ஜூஸாவே போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா. நன்றியா. ஒரு அன்புல அவருக்கு கவிதை வருது. இதனாலதான் கம்பன் இங்க பேசணும்னு ஐயா நினைச்சாருன்னு நினைக்கிறேன். கவிதை தெரிந்தவர்களும் இருக்கிறார்கள்னு ஐயாவுக்கு அவர் செய்த மரியாதை ரொம்ப நல்லது. ஏன்னா அவர் வரும்போது நான் கனி தான் கொண்டு வர ரொம்ப காலமா நான் பார்த்திருக்கிறேன். அவரது இளமை காலத்திலே பார்த்திருக்கிறேன். பாதியில விட்டேன், இடையிடையே ஏதாவது வந்தா அந்து போயிடுவார் வெயில். தசரதனுக்கு அது பின்னாடி, அதுக்கு முன்னாடி குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ வசிஷ்டர் சொல்லி ஒரு முனிவரை கூட்டிட்டு வந்து, கலைக்கோட்டு முனிவர் ஒரு யாகம் பண்ணி, யாகத்துல ஒரு பாயசம் கிடைக்குது. அந்த பாயசத்தை 3 பட்டத்து அரசிகளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைகள் உண்டாகிறது. கோசலைன்ற மூத்த பெண்ணுக்கு ஸ்ரீராமரே பிள்ளையா பிறக்கிறார். அடுத்தது கைகேயி, அவளுக்கு பரதன் அப்படின்னு ஒரு மகன் பிறக்கிறான். 3வது பெண்ணான சுமித்திரைன்ற பெண்ணுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இலக்குவன், லட்சுமணன், அடுத்தது சத்ருக்கனன். மொத்தம் 3 மனைவியருக்கு 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இது அந்த குடும்பம் பலுகி பெருக வருகிறது. கொஞ்ச நாள் வளர்கிறார்கள். ஒரு நாள் இவர் கண்ணாடி பார்க்கிறார். வயசானா அடிக்கடி நம்ம பண்ற வேலை என்ன, முன்ன விட எவ்வளவு மோசமா இருக்கும்னு கண்ணாடியை பார்த்துக்கிறோம். கண்ணாடி பார்க்கிறார், காது ஓரத்துல நரை முடி தெரிகிறது. இனிமேல் அரசாட்சியை நான் செய்யக்கூடாது, வயசாயிடுச்சு, நானு துறவரம் மேற்கொண்டது போல வனப்பிரஸ்தம். அவர் வானப்பிரஸ்தம் போறார். அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வர்றார். அப்போ ராமனுக்கு முடிசூட்டலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த செய்திய கைகேயிக்கு ஒரு சேடி பெண், கூடவே இருக்கிற கூனின்ற ஒரு பெண் போய் அறிவிக்கிறார். அது வரைக்கும் அவளுக்கு அது தெரியாது. வேடிக்கை என்னன்னா, கோசலைன்ற பெண் மூத்த பட்டத்தரசி தான் பெற்ற பிள்ளை ராமனை வளர்க்க விட்டது கைகேயி கிட்ட. கைகேயி தான் தாம் பிள்ளையை விட்டுட்டு அவனை வளர்த்தார். ஆனா அந்த பெண் மகிழ்ந்து இருக்கும் போது கூனின்றவர், முதுகு கூணல் உடையவள், மனதும் கூணல் உடையவள்னு சொல்றாங்க, அவ போட்டு கொடுக்கிறார்.
மூத்த மனைவியின் பிள்ளை அரசாட்சிக்கு வந்துவிட்டால் உனக்கு என்ன மரியாதை இருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய போறன்னு நிறைய சொல்றா. அது கதையை போனா நீளமா போயிடும். அதனால அவ ஒரு காலத்துல ஒரு போர்ல தசரதனுக்கு உதவி செய்யும் போது தசரதன் கொடுத்த 2 வரத்தை இப்ப கேட்கிறான். ஒரு வரத்தால் உன்னுடைய மகன் ராமன் காட்டுக்கு போகணும் 14 வருஷம். இன்னொரு வரத்தால் என்னுடைய மகன் பரதன் நாட்டை ஆளணும்னு கேட்கிறான். எல்லாரும் சண்டை போடுறாங்க, கோவப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. ஒரு வழியாக ராமன் காட்டுக்கு போயிடுறாரு, கூடவே இலக்குவன் போறாரு. காட்டுக்கு யார் போகணும்? ராமன் மட்டும்தான் போகணும். ஆனா இலக்குவன் போறாரு. இலக்குவன் மட்டும் இல்ல, சீதையும் நானும் வருவேன்னு அடம் பிடிச்சு கூட போயிடுறாங்க. காட்டுக்குள்ள அவங்க போன பிறகு நிறைய பேரை சந்திக்கிறாங்க. முதல்ல குகன் அப்படின்ற படகோட்டியை சந்திக்கிறாங்க. அவன் ஒரு வேடன். பின்னாடி யாரோ பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் நிறுத்துங்க. யாரோ ஆட்டோவில் பாட்டு இல்லாம ஆட்டோ இந்த ஊர்ல ஓடாதா? அடுத்தது குகன் அப்படின்ற கங்கை கரையில ஒரு படகோட்டி, அவரை சந்திக்கிறாங்க. அவரை சந்தித்து அவரோட நட்பு கொள்ளுகிறார்கள். இப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உறவு. அடுத்து கங்கை கரையில பாக்குறாங்க. அங்கிருந்து கிளம்பி இன்னும் போறாங்க. நிறைய கதை இருக்கு. அங்கிருந்து போறாங்க கிஷ்கிந்தை அப்படின்ற ஒரு பகுதியில. அங்கதான் வானரங்கள் இருக்கு. வானரங்களின் அரசனாக வாலின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய தம்பி சுக்ரீவன் ஒருத்தர் இருக்கான். அங்க அமைச்சனாக அனுமன் இருக்கான். இவர்களை சந்திக்கிறாங்க. ராமன் ஒரு சூழல்ல வாலிய கொன்னுறார். சுக்ரீவனோடு நட்பு கொள்கிறார். பிறகு அதுக்கு முன்னாடியே சீதையை ராவணன் அபகரித்து கொண்டு போயிட்டான். பாதி நேரம் முழிச்சிருக்கிறவன் 6 மாசம் முழிச்சிருப்பான். விபீஷணன் ஒரு தம்பி இருக்கிறான். சூர்பனகைன்னு ஒரு தங்கை இருக்கிறான். இந்த விபீஷணன்றவனுக்கு திரிசடைன்னு ஒரு பொண்ணு இருக்கிறான். வாலிக்கு அங்கதன்னு ஒரு பையன் இருக்கிறான். இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்குங்க. ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு போன பிறகு அவளை மீட்பதற்கு ராமனுக்கு உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நண்பர்கள். ராமன் கூடவே பயணம் பண்ணவன், தூங்காமல் இருந்தவன். 14 ஆண்டுகள் ஒரு ராத்திரி கூட தூங்காமல் இருந்தவன் இலக்குவன். ராமன் கிளம்பி போன உடனே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ தான் அரசாளனம்னு பின்னாடியே விரட்டி போய் நீ வந்துரு, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம்னு அழுது புலம்பியவன் பரதன். ஆனால் ராமன் வரமாட்டேன்னு சொன்ன பிறகு உன்னுடைய பாதுகையாவது தா என்று பாதுகையை காலணிகளை வாங்கி கொண்டு பாதுகையை வைத்து அரசாட்சி செய்தவன் பரதன். மாதிரி நிறைய இருக்கு. அதான் பாதுகா பட்டாபிஷேகம்னு சொல்லுவாங்க. ராமாயணத்துல 2 விஷயத்தை பார்க்க முடிகிறது. ஒன்று, உறவுகளாக சுற்றி திரிந்தவர்கள். இன்னொன்று, நண்பர்களாக வந்து சேர்ந்தவர்கள். ராமாயணத்துல கம்பன்ல, ஏன்னா ராமாயணம் ரொம்ப பெருசு, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்தியில துளசிதாசர்னு எழுதியிருக்கிறார். ராமாயணத்தை மூலமாக எழுதியவர் சமஸ்கிருதத்துல வடமொழியில வான்மீகி முனிவர். அவர் தான் முதல்ல எழுதினார். கங்கையும் காவிரியும் ஓடும் வரை சீதாராம சரிதம் ஒரு தாயை போல பாரத தேசத்தின் ஆண் பெண் குழந்தைகளை பக்கத்தில் இருந்து பாதுகாக்கும்னு மூதறிஞர் ராஜாஜி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு காப்பியம். இந்த காப்பியத்துல உறவுகளாக சிலர், நட்பாக சிலர் இருக்கிறார்கள். இதுல எது மிகவும் போற்றப்படுகிறது? கம்பன் யாரை போற்றுகிறார்? உறவுகளையா, நட்பையா? போகிற கதை போக்கில் யாரை போற்றுகிறார்கள்ன்றதுதான் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு. இப்பவே உங்களுக்கு மயக்கமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஒருத்தர் முகத்திலேயே சிரிப்ப காணும்.
யாரை போட்டுனா எங்களுக்கு என்னையா, ஆளை விடுங்கன்றீங்க. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன் அரங்கத்தில் பேச வேண்டியது. ஏன்னா பட்டிமன்றம்ன்றது ரொம்ப கீழான திசை நோக்கி போகிறதா இந்த காலம். ரொம்ப காமெடியாக பேசி டான்ஸ் ஆடி பாட்டு பாடினா எல்லாரும் கூட்டம் வரும், ஒத்துக்குவாங்க. ராமாயணம்லாம் பேசினா கோயிலில் கேட்பாங்க, கோயில் வளாகத்தில் கேட்பாங்க, மற்ற இடங்களில் கேட்க மாட்டாங்க. நாம இதை இலக்கிய சுவையோட பார்க்கணும். பேசுகிற 4 பேரும் சிறந்த பேச்சாளர்கள். உறவுதான் அப்படின்னு சொல்றதுக்கு 2 ஆண்கள். ஏன்னா அவங்க எப்பவுமே சொந்தங்களை பத்தி யோசிக்கிறவங்க. திரு ராஜ்குமார் அவர்கள் ராஜபாளையத்தில் ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு பயப்படுறார். பயல்களை பார்த்தா அடுத்த தெரு வழியே போயிடுறாரு. எப்போ விரட்டி கல்லை விட்டு அடிப்பான்னு தெரியாது. பிள்ளைகள் இப்போ இருக்கிறாங்க. ஆசிரியர்கள் பயந்த காலம். இப்போ நீங்க எல்லாரும் படித்த காலத்தில் ஆசிரியரை கண்டு நாம பயந்தோம். இன்னமும் அவர்கள் பேரை நினைவில் வச்சிருக்கிறோம். இப்ப இருக்கிற பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கு போதுமான மரியாதை தருவதில்லை. அந்த கஷ்டத்துல பட்டிமன்றத்திலேயாவது பேசுவோம், கேட்பாங்கன்னு வந்துடுறாரு. நீங்க 4 பேரும் 3 பேருமா கை தட்டுறீங்க. அவரோட இணைந்து பேசுவதற்கு ராஜபாளையம் கம்பன் கழகம், அவங்க 2 பேருமே ராஜபாளையம் கம்பன் கழகத்தில் இருக்கிறாங்க. அவர் செயலாளராக இருக்கிறார். உமாசங்கர் எந்த நேரமும் தொலைக்காட்சியில் அவரை பார்க்கலாம். இப்போ கூட சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறார். 10:30 மணிக்கு ட்ரெயின். அதனால முதலா பேசிட்டு கிளம்புங்க ஏன்ட்ட. ஏன்னா நான் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் பேச போறார் ஜெயா தொலைக்காட்சியில். அதனால நல்ல பேச்சாளர் அவர். கம்பன் நல்ல படிச்சு கரை கண்ட நிபுணர். அவர் சொல்றாரு, உறவு தாங்க. ஒரு லட்சுமணன் மாதிரி வருமா, ஒரு பரதனை போல் வருமா, ஒரு கும்பகர்ணனை போல் வருமா, சகோதரத்துக்காக கண்ணீர் விட்டவர்கள் வருமா அப்படின்னு உறவுகளுக்காக பேச. ஆனா இந்த பக்கம் பாருங்க, முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்கள் போன வாரம் இங்க ஒரு ப்ரோக்ராம்ல நடுவராக இருந்திருக்கிறாங்க. இருந்தாங்களா இல்லையா? இவ்வளவு அமைதியா இருக்கீங்க. எங்களுக்கு தான் காத்து வரல, உங்களுக்குமா வரல? அவங்க நல்லா பேசக்கூடியவங்க. துணை முதல்வர் வேற. பிரச்சனையே துணை முதல்வர் யாருன்றது. அதனால துணை முதல்வர் ஒரு கல்லூரியில நல்ல ஜாம் ஜாம்னு பணியாற்றுகிறார்கள். அவங்க செந்தமிழ் கல்லூரியின் துணை முதல்வர் மதுரையில். அவங்க சொல்றாங்க, உறவால தாங்க பிரச்சனை, நட்பு என்னைக்கு பிரச்சனையே தராது. உங்க வீட்டிலேயே கலவரம் உண்டாக்குறவெல்லாம் யாருன்னு பாருங்க. யாரு? சொந்தக்காரங்க. நண்பர்களால சண்டை வராது. அப்படியே வீட்டில் சண்டை போட்டாலும் ஒரு நண்பன் வா வா மாப்பிள்ளை சண்டை போடாத, வா நம்ம 2 பேரும் வெளியே போகணும்னு கூட்டு போயிடுவான். சொந்தக்கார ஒருத்தர் உள்ள வந்தானா 10 வச்சுட்டு போயிடுவான். உறவு தாங்க பிரச்சனை. நண்பர்கள் நல்லவர்கள். ஸ்ரீராமனுக்கும் சரி, கதை முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் நட்பு தான் உதவியதுன்னு சொல்றதுக்கு ரேவதி சுப்புலட்சுமி அவர்களோடு சேர்ந்து பேசுவதற்கு திருமதி கவிதா ஜவஹர். அவங்க வணக்கம் போடுறத பார்த்து பயந்துராதீங்க. எலெக்ஷன்ல கும்பிடுறவங்க கூட இப்படி கும்பிட மாட்டாங்க. பேசும்போது வேற மாதிரி ஆயிடுவாங்க. அது வேற ரூபம். ஆனா நண்பர்கள் நிறைய. ஃபேஸ்புக்லயே அவங்க ஒரு 2000-3000 நண்பர்கள் வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 2000-ஆ 12,000-ஆமா? 4000 நண்பர்கள் பாருங்க ஃபேஸ்புக்லங்க. நமக்கு 4000 புக்கு கூட இல்லை. ஃபேஸ்புக்கில் அவ்வளோ நண்பர்களை வச்சு இவங்க இன்றைக்கு திண்டுக்கலுக்கு வந்தேன் அப்படின்னு இவங்க படம் போட்டாங்கன்னா அங்கே இருக்கவங்க பூரா கை அப்படியே கும்பிடுறான். அம்மா திண்டுக்கலுக்கா அம்மா போனீங்க, அம்மா மேடையிலேயம்மா பேசுனீங்க, அப்படி போடுறதுக்கு பேர் தான் ஃபேஸ்புக்கு. எங்கேயும் படம் எடுத்து போட்டுறது. அவன் உடனே லைக்ஸ் கொடுத்துருவாங்க. இப்படி கை வைக்கிறாங்க. நம்ம லைக்ஸ் தம்ஸ் அப்னு நம்ம ஊர்ல ட்ரிங்க்ஸ் வச்சாங்கல்ல, இது இப்படி கையை கொடுத்துட்டாங்கன்னா
இவங்க பார்க்குறாங்க, நான் திண்டுக்கலுக்கு போனதுக்கு 400 லைக்ஸ் தான் வந்திருக்கு, மீதி பேருக்கு தூங்குறாங்க. 4000 லைக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு இவங்க சாப்பிடாமலே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். இந்த தலைமுறையில் இதெல்லாம் இயல்பாக போச்சு. அவங்க சொல்றாங்க, என் நண்பர்கள் மாதிரி ராமனுக்கும் சரி எல்லாருக்கும் நண்பர்கள் தான் உதவினார்கள். ராமாயணம் பெரிதும் போற்றுவது நண்பர்களைத்தான், நட்பைத்தான் சொல்ற. 4 பேரை பேச வைக்க, நான் 2 பேர் 3 பேரை கை தட்டினீங்கன்னா நான் படப்படன்னு பெல் அடிச்சு நிறுத்திடுவேன். கொஞ்சமாவது கேட்குற மாதிரி முகத்தையாவது வச்சுக்கோங்க. நம்ம சில நேரத்தில் வாக்கிங் போவோம், திடீர்னு ஒரு ஆள் கையை பிடிச்சிடுவான், நம்மளே விறுவிறுக்க வாக்கிங் போவோம். என்ன உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அவர் சுகர் டெஸ்ட் எடுத்ததெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். நம்ம ஏற்கனவே அது சரியில்லைன்னு தான் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். நான் வாக்கிங் போறதையும் கெடுத்து இறுக்கி பிடிச்சி கையையும் விட மாட்டாரு, நீ பார்த்து பேசிட்டு இருப்பாரு. நமக்கு அந்நேரம் எப்படி இருக்கும்ன்றீங்க? விட்டு தொலையான்னு தோணும், ஆனாலும் கேட்குற மாதிரி முகத்தை வச்சிருப்போம்ல, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தப்பாயிடும்லங்க. அது மாதிரியாவது கொஞ்சம் நீங்க இருங்க ஐயா. ஏன்னா ஜிஎஸ் ஐயா எங்களுக்கு கம்பன் தான் பேசணும்ட்டாரு. நான் அன்னைக்கு தெரு நிகழ்ச்சியா இல்லையான்னு கேட்கல, கேட்டிருந்தேன்னா ஜகா வாங்கி ஓடி இருந்திருப்பேன். தெரு நிகழ்ச்சியில கம்பன் பேசுறது சிரமம். ஆனாலும் 4 அறிஞர்களும் நீங்களும் நினைத்தால் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆகும். உங்க கையில தான் இருக்கு. அதனால கம்பனில் பெரிதும் போற்றப்படுவது உறவா நட்பா, உறவேன்னு பேச வருகிறார் திரு உமாசங்கர் அவர்கள். அவர் தான் பேசிட்டு போனோம். கேட்டுங்களேன். பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு. அண்ணனடு தம்பியர்கள் 4 ஆகி 5 ஆகி 6 7 ஆன விதம் கூறி நம்மை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி. காலமெனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாத கம்பன் அவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு இன்னும் விடவில்லை என்று பாடு பாடு. இது கண்ணதாசன் கவிதையா? கண்ணதாசன் எழுதாத இடமே இல்லையா? கொஞ்சம் இந்த இது வரணும். பாசத்திற்குரிய நடுவர் அவர்களே, அருமையான இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் இங்கு அழைத்து வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த விழா குழுவை சார்ந்த மதிப்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே, மிக அருமையாக வாதிட வந்திருக்கக்கூடிய இலக்கிய சான்றோர்களே, இந்த பட்டி மண்டபத்தை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, குழந்தைகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த இனிய நேரத்தில் என்னுடைய அன்பான வணக்கத்தை மிகுந்த பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, கம்பன் பெரிதும் போற்றியது, கம்பராமாயணம் பெரிதும் போற்றுவது உறவையா நட்பையா என்கிற ஒரு அருமையான ஒரு கேள்வி. கம்பராமாயணமே எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை ஒரு வரியில சொல்லிடலாம்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஒரே வரியில சொல்லிடலாம். என்ன தெரியுமா? வாழ்க்கையில நம்மோடு பயணிப்பவர்கள் எல்லோரையும் சகோதரர்களாக பாவிச்சிட்டோம்னு வைங்க, எப்பேற்பட்ட சவாலையும் சமாளிக்கலாம்னு சொன்னதுதாங்க கம்பராமாயணம். ராமாயணம் எல்லாரையுமே சகோதரர்களாக நம்ம பாவிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்ட சங்கடத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சகோதரத்துவத்தை சொல்ல வந்தது தாங்க ராமாயணம், கம்பராமாயணம். உண்மை. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா, குகனோ சுக்ரீவனோ வீடனனோ
நண்பர்களாக கிடைச்சதுக்கு அப்புறம் தானங்க வந்து ராமனுக்கு வெற்றியே கிடைத்ததுன்னு சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆனா அதுல கூட கம்பன் ஒரு நுட்பத்தை வச்சான் பாருங்க. அந்த நட்பு உறவாக மலர்ந்தது தாங்க பெருமை கம்பராமாயணத்துக்கே. புதல்வரால் பொலிந்தான் நுந்தைன்னு சொல்லி ஒரு வரியை கம்பர் எழுதுறாரு பாருங்க. சகோதரர்களாக அவங்க மாறினதுதான் கம்பராமாயணத்துக்கே பெருமை. அப்போ அந்த நட்பு உறவாக மாறும் போதுதான் அந்த உறவு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ராமனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படின்னா இப்ப கம்பராமாயணமே உறவை போற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு காப்பியம். எத்தனை உறவுகளை சொல்லுது. அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு, அம்மாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு, அண்ணன் தம்பிக்குமான உறவு, கணவன் மனைவி உறவுன்னு சொல்லி எவ்வளவு உறவுகளை வந்து கம்பராமாயணம் போட்டிருக்கு பாருங்க. நான் 2 செய்திகளை மட்டும் சொல்றேன். கணவன் மனைவி உறவை எவ்வளவு அழகா கம்பன் படம் பிடிக்கிறான் பாருங்க. முதலா ராமனையும் சீதையும் சந்திக்க வைக்கிற ஒரு காட்சியில அவங்க 2 பேரையும் வர்ணிக்கும் போது கம்பர் எழுதுறாரு பாருங்க. வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் அப்படின்னு எழுதுறாரு. ராமன் எப்படி இருந்தானா, வரிந்த கட்டமைந்த வில்லை கொண்ட ராமன், அப்படி 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 ஒரு சிறப்பா இருந்தானா. சீதை எப்படி இருந்தாங்களாம், வாள் போன்ற கண்களை உடைய சீதை. வர்ணிக்கும் போது கூட பாருங்க, இவன் கையில வில் இருந்தது, அங்க வாள் இருந்ததுன்னு கம்பர் சொல்றார். என்ன அழகு பாருங்க. வர்ணனையில் கூட சமத்துவம் இருக்க வேண்டும் என்று நினைத்த ஒப்பற்ற கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அப்ப என்ன சொல்ல வராரு தெரியுமா, கணவன் மனைவி உறவுக்குள்ள சமத்துவம் இருந்தாதான் அந்த உறவே ஜொலிக்கும்னு கம்பர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அந்த கணவன் மனைவி உறவை எப்படி எல்லாம் போற்றாரு பாருங்க. பாருங்க கம்பராமாயணத்தில் அந்த ராமனும் பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ஒரு துன்பமான ஒரு காலகட்டம். சீதையை ராவணன் சிறைப்படுத்திடுறான், அசோகவனத்துல கொண்டு போய் வச்சிடறான். ராமனும் சீதையும் பிரிஞ்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, கணவன் மனைவிக்குள்ள எப்பவாவது இது மாதிரி சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிவு ஏற்படுகிற சூழல் கூட நிறைய இடங்கள்ல வரும். எல்லாருக்குமே எப்பவுமே நல்லது நடந்துருமா? அப்பப்ப இது மாதிரி துன்பம் துயரம் நடக்கதானே செய்யும் நடுவர் அவர்களே. ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதினா பாருங்க. கால்ல ஈரம் படாம கடலை கடந்தவன் கூட உண்டு இந்த உலகத்துல. கால்ல ஈரம் படாம கடலை கடந்தவன் கூட உண்டு. ஆனா கண்ணுல ஈரம் படாம வாழ்க்கையை கடந்தவன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாதுன்னு ஒரு கவிஞன் சொன்னான். கண்ணீர் கசியாதவன் இல்லை. அது மாதிரி இப்போ ராமனும் சீதையும் பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த 2 உறவையும் எவ்வளவு அழகா கம்பர் வர்ணிக்கிறார் பாருங்க. பிரிந்திருந்த சீதையை நினைத்து, மனைவியை நினைத்து ராமன் எப்படியெல்லாம் புலம்புனான் தெரியுமா, எப்படியெல்லாம் இருந்தான் தெரியுமாங்கிறத கம்பர் எழுதுறார் பாருங்க. காட்டுக்குள்ள அப்படி நடந்து போகும்போது ராமன் பார்க்கிறான், செடியை பார்க்கிறான், கொடியை பார்க்கிறான், மயிலை பார்க்கிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். எல்லாமே எப்படி தெரிஞ்சதா கம்பர் எழுதுறாரு பாருங்க. பொழிலை நோக்கும், பொழில் உறையும் புள்ளை நோக்கும், பூங்கொம்பின் எழிலை நோக்கும், இளமயிலின் இயலை நோக்கும். எல்லாத்தையும் பார்க்கிறார். மயிலை பார்த்தா மயில் தெரியல அவருக்கு, செடியில் இருக்கிற பூவை பார்த்தா பூ தெரியல அவருக்கு, கொடியை பார்த்தா கொடி தெரியல. என்ன தெரிஞ்சதான் கம்பர் எழுதுறாரு பாருங்க. கானகம் முழுவதும் கண்ணின் நோக்குங்கால் சானகி உரு என தோன்றும் தன்மையேன்னு எழுதினார். எல்லாம் சீதைதான். எதை பார்த்தாலும் மனைவியினுடைய முகமே தெரிஞ்சுதான். அப்படி தெரியணும்யா, அப்படி தெரிஞ்சாதான் அந்த கணவன் மனைவியுடைய உறவுல இருக்கக்கூடிய உன்னதம் வெளிப்படும்ங்கிறதுனால கம்பர் அவ்வளவு அழகா எழுதுறார். அப்படி தெரியணும்னா சீதை மாதிரி அழகா இருக்கணும், பண்போடையும் இருக்கணும். சீதை மாதிரி அழகாவும் இருக்கணும். அவங்க பிரச்சனையை சொல்றேன். சீதை மாதிரி அழகாவும் இருக்கணும், பண்போடு இருக்கணும். ராமனும் சீதையும் உடலால பிரிஞ்சிருந்தாங்க, ஆனா உள்ளத்தால் எப்போதும் இணைந்திருந்தார்கள் தான் கம்பர் படம் பிடிக்கிறார் நடுவர். இப்ப ராமனுடைய காட்சி இப்படி நம்ம பாக்குறோம். அப்படியே கேமராவை எடுத்துட்டு அசோகவனத்துக்குள்ள போங்க. சீதை சிறைப்பட்டிருந்த காட்சி. சீதை எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாலாம், அசோகவனத்துல சிறை இருந்த சீதை எதை நினைச்சுக்கிட்டு இருந்தாலாம், ராகிய பேசிய இன்பமா இருந்த நாட்களை போல என்னென்ன சூழல் எல்லாம் நினைச்சான்னு கம்பர் எழுதுறாரு பாருங்க. ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினும்
இத்திருத்துறந்து ஏது என்ற போதினும் சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவான்னு எதை அதை நினைச்சு பார்த்தான. ஏப்பா உனக்கு தான்ப்பா ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது கூட எப்படி முகம் இருந்ததோ அதே முகம், ஏப்பா உனக்கு ஆட்சி இல்ல நீ காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி முகம் இருந்ததா, சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை மாறி இருந்ததான். இயற்கையாக மலர்ந்திருக்கிற பூ கூட வாடி போயிடும், ஒரு நேரம் கடந்ததுன்னா கூம்பி போயிடும். ஆனா சித்திரத்தில் மலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க, அது மாதிரி முகம் இருந்ததான். கம்பர் என்ன சொல்ல வராரு தெரியுமா? அசோகவனத்தில் இருக்கும் போது சீதை இதை நினைச்சு பார்க்கிறான்னு ஏன் சொல்ல வந்தாரு தெரியுமா? பெரியோர்களே, கணவன் மனைவி உறவுல எப்பாவது சண்டை சச்சரவு வந்தா பிரிஞ்சிருக்கிற நேரத்துல கணவனினுடைய நல்ல பண்புகளை மட்டும்தான் நினைச்சு பார்க்கணும் மனைவிங்கிற விஷயத்த சொல்றாரு. சண்டையே வரக்கூடாது, முதல்ல இப்படியே வந்தாலும் நல்லதை நினைச்சு பார்க்கணும். நல்லதை நினைச்சு பார்த்தா குடும்பத்துல உறவு பலப்படுங்கிற விஷயத்தை தான் கம்பர் இவ்வளவு அழகா சொல்றாரு. இப்போ கணவன் மனைவி உறவுக்கு எவ்வளவு ஒரு பலமான பாதையை போட்டு கொடுக்கிறார். அப்போ உறவு தானங்க பெரிதும் போற்றப்படுகிறது கம்பராமாயணத்துல. இன்னைக்குமே இந்தியாவில் எங்க ரெட்டையர்கள் பிறந்தாலும் சரி, உடனே என்ன சொல்லுவாங்க, ராமலட்சுமணன் மாதிரி ரெட்டையர்கள் இருக்கிறாங்களே, பேரே அப்படித்தான் வைக்கிறாங்க. ஆமா, பேரே ராமன் லட்சுமணன் தான் வைக்கிறாங்க. ராமனும் லட்சுமணனும் இணை பிரியாமல் வளர்ந்தவர்கள். அண்ணன் தம்பி உறவை படம் பிடிக்கிற காட்சி இருக்கு பாருங்க, அடேங்க அப்பா. ராமன் எங்க போனாலும் பின்தொடர்ந்து செல்வது லட்சுமணனுடைய வழக்கம். இதற்கு ஒரு உவமை சொல்றாரு பாருங்க கம்பர். அண்ணனும் தம்பி எப்படி இருந்தாங்களா, நெய் குழல் உறும் இழை என நிலை திரிவார்னு எழுதுறாரு கம்பர். எப்படி எழுதுறாரு, நெசவு செய்யும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அந்த குழல் போகும், இந்த குழல் பின்னாடியே நூல் போகும், குழல் அப்படி திரும்பிச்சு அப்படின்னா நூலும் திரும்பும். இப்படி அந்த குழலுக்கு பின்னே நூல் செல்வதை போல ராமனுக்கு பின்னாடியே லட்சுமணன் போனான்னு அண்ணன் தம்பி எப்படி இருக்கணுங்கிறது எவ்வளவு அழகான ஓமை சொன்னாரு பாருங்க. இன்னைக்கு சாதாரணமா நம்ம கிராமத்துல பேசிக்கிடுவோம், என்ன பேசிக்கிடுவோம், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளின்னு பேசிக்கிடுவோம். 10 வயசு அதிகம்ன்றாங்க, அதுக்கு முன்னாடியே பங்காளி தான். ஆமா. ஆனா அந்த அண்ணன் தம்பி உறவை எப்படி படம் பிடிக்கிறார் பாருங்க. கைகேயினால ராமனுக்கு சிம்மாசனம் இல்லை அப்படிங்கிற செய்தியை லக்குவன் கேட்கிறாங்க. கேட்ட உடனே கோபத்துல பொங்குறான், எங்க அண்ணனுக்கா ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு. லக்குவனுடைய சீற்றம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் எழுதுறாரு பாருங்க. யாராலும் மூட்டாத கால கடை தீ என மூண்டெழுந்தான். தீ மாதிரி நெருப்புடா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நெருங்குடா பொங்கி எழுந்தான். சினத்தின் உச்சியில ஆவேசமா பேசுறான். கைகைக்கு அறிவே இல்லை. அம்மாவை சொல்றான் பாருங்க, கைகைக்கு அறிவே கிடையாது. சிங்கத்திற்கு வைக்க வேண்டிய உணவை நாய்க்கு போய் வைக்கலாமா அப்படின்னு ஆத்திரத்துல புத்தி இல்லாம கூட பேசுறான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க, அப்படிலாம் பேசுறான். எவ்வளவோ சமாதானப்படுத்துறான் ராமன், ஆனாலும் திரும்ப 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 கோவப்படுறான். என்ன சொல்றான் பாருங்க, என் அண்ணனுக்கு எதிராக எவன் செயல்பட்டாலும் சரி வெட்டி வீழ்த்துவேன்னு கோபமா பேசின உடனே ராமன் சாந்தப்படுத்துறான். ராமன் சாந்தப்படுத்தும் போது ஒரு வரி எழுதுறாரு பாருங்க கம்பன்டே, நதியின் பிழை என்று நறும்புணலின்மை. நதியின் பிழை என்று நறும்புணலின்மைங்கிற பாட்டு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடலினுடைய கடைசி வரியில கம்பர் சொல்றாரு பாருங்க, ஏய் நல்லா நல்லா பாருடே, நல்லா கவனிடா, ஆத்துல தண்ணி இல்லைன்னா அது நதியோட குற்றமா இல்லடா, மழை பெய்யலன்னா என்ன செய்ய அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்து கடைசி வரியில மைந்த மைந்தங்கிற ஒரு சொல் போடுறாருங்க. மைந்தான் என்ன, மகனேன்னு அர்த்தம். அண்ணன் தம்பியை பார்த்து சொல்றான், மகனே விதியோட பிழைடா, நீ இதற்கு என்னை வெகுண்டது, மகனே இது விதியோட பிழை, இதுக்கு ஏண்டா நீ இப்படி கூப்பாடு போடுற, விதியோட பிழைன்னு சொல்லி சமாதானப்படுத்துறார். பெரியோர்களே இப்படி சொல்றேன், ஆத்திரமா ரொம்ப கோபமா இருக்கும் போது நம்மை அணைக்கிற கைகள் எல்லாம் நம் அப்பாவின் கைகள் என்று கம்பர் இந்த இடத்துல சொல்றாரு. அதுக்காகத்தான் மைந்தங்கிற சொல் போட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்பவாது லட்சுமணன் வந்து சாந்தமாகறானா இல்லையே, நமக்கு பிறர் தீங்கு செஞ்சா உடனே அவங்க தண்டிக்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு காரணம் என்னன்னு யோசிடான்னு ராமன் சொன்னதுக்கு அப்புறம் கூட
லட்சுமணன் வந்து கோபத்திலிருந்து விடுபடவே இல்லை. விதிக்கு விதியாகும் என் வில் தொழில் காண்டின்னு குதிக்கிறான். அப்போ ராமன் சொல்றாரு பாருங்க, டே இப்படி முறைகட்டு பேசக்கூடாதா? நம்ம அப்பா அம்மா கூட நம்முடைய கருத்துக்கு மாறாக செயல்பட்டாலும் அவர்களை அவதூறு செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு அப்பாவின் ஸ்தானத்துல நின்று சொல்றான். அப்பவும் பிடிச்சிக்கிறான் பாருங்க லக்குவன். சொல்லி முடிக்கிறான் நடுவர்களே. அப்பவும் லக்குவன் பிடிச்சிக்கிறான், எனக்கு தசரதன் அப்பா இல்ல, அவங்க யாரு எனக்கு பெற்றோர்கள் இல்ல, எனக்கு பெற்றோர் யார் தெரியுமா அண்ணா? நல் தாதையும் நீ, தனி நாயகன் நீ, வயிற்றில் பெற்றோயும் நீ, பிறர் இல்லை. எனக்கு அவங்களாம் அப்பா அம்மா இல்ல, நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா, எல்லாமே நீதான் அப்படின்னு லக்குவன் சொல்றான். இந்த இடத்தை பிடிச்சி ராமன் சமாதானப்படுத்துறான் பாருங்க. டே நீதான் எனக்கு தந்தைன்னு சொன்ன லக்குவனை பார்த்து ராமன் மடக்கிறான் பாருங்க. நான் தானே உன் தந்தை, நான் என் தந்தை சொல்ல மீற மாட்டேன், அப்ப நீ அதை மாதிரி மீறக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே லக்குவன் சினம் தணிந்து கோபம் தணிந்து சாந்தமடைகிறான். பெரியோர்களே, ஒரு அழகான கவிதை ஒன்று உண்டு. அண்ணனுடன் மட்டும்தான் தெரியும், அண்ணனுக்கு இன்னொரு பெயர் அப்பா என்று அப்படின்னு ஒரு கவிதை படிச்சாங்க. கம்பராமாயணத்துல பாருங்க, அந்த அண்ணன் அப்பாவாக மாறி தம்பி மகனாக மாறி 2 பேருக்கும் இடையில் நடந்த அந்த உரையாடலை எவ்வளவு அழகாக கம்பர் சொல்றார். இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் கம்பராமாயணத்தில் பெரிதும் போற்றப்படுவது உறவுதான். நட்பு கூட சில இடங்களில் ராமனுக்கு உதவாமல் ராமனுக்கே கோபம் ஏற்படும் வகையில் சுக்ரீவனுடைய செயல்பாடுகள் கூட அமைந்திருக்கிறது என்பதை கம்பராமாயணத்தில் பார்க்கிறோம். நடுவர் அவர்களே, கம்பனில் பெரிதும் போற்றப்படுவது நட்பை விட உறவே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமர்கிறேன். முதல்ல உங்களுக்கு நன்றி. அண்ணன் இன்னொரு அப்பா மாதிரிதான் இல்லையா? என்னங்க அமைதியா இருக்கீங்க? நல்ல அண்ணன் கிடைத்தால் அது அப்பா மாதிரி. அதை அவர் நல்லா சொன்னார். ராமனை தான் காட்டுக்கு போக சொல்லி உத்தரவு சொன்னது சித்தினா ராதிகான்னு நினைச்சுக்காதீங்க, அது வேறு சித்தி. கைகேயின்னு ஒரு சித்தி, அவளை யாரோ தூண்டி விட்டு ஓ மகன் இருக்கும்போது இவன் பதவிக்கு வரக்கூடாது. எல்லாம் பதவி சண்டை தான். இப்ப எல்லாருக்கும் பதவி சண்டை தானே இருக்கு. திடீர்னு நமக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னா வேணாம்ன்றோமா? நீங்களே சொல்லுங்க. இப்ப சும்மா இருக்கீங்க, நீங்க திடீர்னு உங்களை இந்த ஊருக்கு ஒரு தலைவர் ஆக்குறோம்னு சொல்லி எல்லாரும் கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து தலைவர் ஆயிடுவோம்னு காலையில நீங்க தலைவர்னு சொல்லிட்டு போயிடறான். காலையில வந்தா நீ தலைவர் இல்லைன்றான். இப்ப நமக்கு எப்படி இருக்கு? டேய் நான் சும்மா தானடா இருக்கேன், ஏண்டா என்னை என்ன கிரிக்கெட் என்னைய வச்சு காமெடி பண்ணலையே. அவன் பாட்டுக்கு சும்மா இருந்தா ராமன் அவனை அலங்காரம் பண்ணி அரசனாக்கிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா நீ அரசன் இல்ல, நீ காட்டுக்கு போன்றான். அரசன் இல்லைன்னு சொன்னதே வைத்தறிச்சல். காட்டுக்கு போ, அதுவும் எப்படி முனிவர் வேஷம் மாதிரி மர ஊறி மரத்தால் ஆன உடை அணிந்து கொண்டு போனோம். எப்படி இருக்கும் ராமனுக்கு? இப்போ கூட பிறந்த இன்னொருத்தர் இருக்கான், லட்சுமணன் பேரு. அதனாலதான் ரெட்டை புள்ள பிறந்தா ராம லட்சுமணன் பேர் வைப்பாங்க. அந்த பையன் துடிக்கிறான், கிடந்து தொலைச்சு பிடிவேன் அவனை. யார? அவங்க அப்பாவையும் சேர்த்து, அவங்க அம்மாவையும் சேர்த்து. அம்மானா சிற்றன்னை சித்தி. கடுமையா பேசுறான். சிங்க குட்டிக்கு தரக்கூடிய உணவை நாய்க்கு தருவார்களான்றான். இவ்வளவு மோசமா நீங்க நடந்துக்க வைக்கலாம். இது எங்க அண்ணன் ராமன், அவனோடு தான் நான் இருப்பேன். அவன் காட்டுக்கு போனா நானும் போவேன். போக சொன்னது யாருக்கு? இப்போ ஒரு ஆளை ஜெயிலுக்கு கூட்டு போறாங்கன்னு வைங்க, கூட பிறந்தவன் நானும் வரேன், எங்க அண்ணனை விட்டு இருக்க மாட்டேன்னு போவேன்னா கழிதிக்க போறான் பாரு. இவன்லாம் எனக்கு அண்ணன், காட்டு பய. என்னமோ என் தலையெழுத்து இந்த குடும்பத்தில் அப்படித்தானே சொல்லுவாங்க. பொய் கேஸா கூட இருக்கலாம். அது
நிஜ கேஸே இல்லை ஏமாற்றி அனுப்புகிறாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கூடவா போவேன், போயிட்டு வரட்டும் அவன் வர்றதுக்குள்ளே இந்த சொத்தெல்லாம் முடிச்சிருவான். இப்படி தனக்கு மனுஷன் தோணும். அதான் இங்கே கூட வர்றான். அவனுக்கு அந்த மாதிரி விதிக்கப்படவில்லை. ராமனே சொல்ற, டேய் நீ ஏன்டா வர்ற, பாத்துக்கிற பொறுப்பு உனக்குத்தான், நான் ஏன் என்னோட நீ ஏன் வரணும்னு கேட்கிறான். அவன் சொல்றான், நீர் உளது எனின் உள மீனும் நீளமும். தண்ணி இருந்தா தான் நீரோற்பவ மலரும் இருக்கும், மீனும் இருக்கும். நானும் அது மாதிரி தான். தண்ணீர் இல்லை என்றால் வாடி விடுகிற மலராக சீதை இருப்பாள், உடனே இறந்து விடுகிற மீனாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு லக்குவன் போறான். நான் சகோதர பாசம் எவ்வளவு சிறந்ததுன்னு அவன் சொல்றான். சீதையை அவன் அபகரிச்சுட்டு போன பிறகு ராமன் அழுகிறார். பார்க்கிற மயிலெல்லாம் சீதை. சீதை அங்க அசோகவனத்திலிருந்து ராமனை நினைச்சே அழுகிறார். சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையை ஒத்து இருக்கும் முகத்தை உண்ணுவாள் அப்படின்னா, இதை வச்சுக்கோ, நீதான் அரசன் என்ற போதும், நீ அரசன் இல்லை என்ற போதும் அவன் முகத்துல ஒரு மாற்றம் இல்லை. அப்பேற்பட்ட முகம் அது, தாமரை முகம் அது. ஒரு மாற்றமும் இல்லாத முகத்தை ராவணனின் பிடியில் இருக்கிற அசோகவனத்தில் இருந்து சீதை நினைக்கிறானா? கணவன் மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுதான் உறவின் அடையாளம்னு தம்பி அழகா சொன்னார். நதியின் பிழையென்று நறும்புனல் இன்மை அற்றே பதியின் பிழையென்று பயந்து நமை புறந்தாள் மதியின் பிழையென்று மகன் பிழையென்று மைந்த விதியின் பிழை இதற்கு என்னை நீ வெகுண்டனை என்றான். இது அந்த பாட்டு. இது சினிமாவில் வந்திருக்கு. தியாகம்னு ஒரு சினிமாவில் பார்த்தீங்களா, சிவாஜி கணேசன் லட்சுமி நடித்தது. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேற யாரம்மா. என்ன அழகா போட்டார் பாரு கண்ணதாசன். நதியில தண்ணி வரலைன்னா நதி என்ன பண்ணும் பாவம். இப்ப பாருங்க, ஊரெல்லாம் நதி பெருகி கிடக்கு. குஜராத்ல 3 நாளா பயங்கர மழை. இனிமே வருங்காலங்கள்ல இப்படித்தான் மழை பெய்யும்ன்றாங்க. 1 மணி நேரத்துல 30 சென்டிமீட்டர் பெஞ்சிருமா. வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிடும். குஜராத் முழுக்க எல்லா ஊர்லயும் பயங்கர மழை. வடநாடு முழுக்க போட்டு அடிக்குது. இப்பதான் கேரளாவை முடிச்சது. வயநாடு பாத்தீங்களா இல்லையா? என்னங்க எல்லாம் அமைதியாக. நம்ம வீடு எதுவும் வயநாட்டுல இருக்கா? இப்படி இடிஞ்சு போயிருக்கீங்க. வயநாட்டுல எவ்வளவு பெரிய இயற்கை சீரழிவு பேரழிவு வந்தது இல்லையா? காரணம், நம்ம இயற்கையை ரொம்ப சுரண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டோம். அதனால நதி வெள்ளம் காய்ந்து இருக்கிறது என்றால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம்னு பேசியிருக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான பேச்சை தம்பி உமாசங்கர் தந்திருக்கிறார். அவருக்கு எல்லார் சார்பாகவும் பாராட்டுகள். இப்போ அடுத்த ஆளு ட்ரெயினுக்கு போகணும். எல்லாரும் ட்ரெயினுக்கு போறது ஒரு நல்ல விஷயம். வெள்ள அடிச்சோடனே பேச்ச முடிச்சிருவாங்க, இல்லாட்டி விடாம பேசுவாங்க. நானும் சேர்ந்தான் சொல்றேன். தம்பி அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்கிறாரு. கை விரல சுண்டி பேசினார். பாத்தீங்களா இல்லையா? அது வாடா வந்து பாரு அப்படின்னு அந்த விரல சுண்டும் போது என்ன அர்த்தம்? சுண்டி கூப்பிடுறா, வா வந்து பாரு, மோதுரா, ஒத்தைக்கொத்த நில்றா அப்படின்னு எதிரணியோட அவர் பயங்கரமா சுண்டி பேசினாரு. இப்போ அவருக்கு பதில் சொல்ல திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள். கொஞ்சம் அவங்களுக்கு கை தட்டி பார்த்துனீங்கன்னா தூங்குவாங்க. இல்லாட்டி திண்டுக்கல்காரங்க சரியில்லைன்னு வருத்தப்படுவான். மைக்கு வச்சுச்ச வேலை செய்தா, நீ வேணா எடுத்துட்டு உட்காந்துருங்க. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, திண்டுக்கல் கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வர்ணிப்பு கூட சமத்துவம், அதுதான் கணவன் மனைவி உறவுன்னாரு.
வர்ணிக்கும் போது மட்டும் சமத்துவமா இருக்கக்கூடாது, வாழும் போதும் சமத்துவமாக இருந்தால்தான் அந்த உறவு சிறப்பானதாக இருக்கும். அந்த இலங்கையில அத்தனை நாள் சீதை இருந்தா யார் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா? ராமனையே நினைச்சுக்கிட்டு இருந்தா இல்லையா? அழுது அழுது ஏங்கி ஏங்கி மூச்சு விட்டு சாகலாமாங்கிற அளவுக்கு இருந்த சீதையை ராமன் எப்படி சமத்துவம் கொடுத்தாரு? நீ இத்தனை நாள் அந்நியன் இடத்தில் இருந்தாய், ஊன் சாப்பிட்டு இருப்பாய், அப்படி இருப்பாய், இப்படி இருப்பாய், நீ தீயில இறங்கு. அப்ப சமத்துவம்னா நானும் வெளியில தான் இருந்தேன், 2 பேரும் சேர்ந்து டபுள்ஸ் இறங்குவோம்னு சொல்லியிருந்தா தானே அது சமத்துவம். ஆமாம்மா, அப்படி ஒரு கேஸ் இருக்குல்ல. வர்ணிக்கும் போது மட்டும் சமமா இருக்குமா? சந்தேகப்படும் போது மட்டும் சீதைக்கு தனி நியாயம், ராமனுக்கு தனி நியாயம் என்றால் இது எப்படிங்க இருக்கும் இந்த உறவு? போட்டு இதெல்லாம் பேசி அண்ணன் தம்பின்னு லக்குவனை எடுத்து எந்த சீன் எடுக்கிறீங்க? எவ்வளவு சீன் இருக்கு. அவர் கையில எந்த சீன் வந்துச்சோ அது படத்துல உருவிட்டு வந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறார். எங்க எவ்வளவு காட்சி இருக்குங்க அவருக்குன்னு. எதை எடுத்துட்டு வர்றாரு? ராமனுக்கு ஆட்சி இல்லைன்னு சொன்ன உடனே பரதனுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இத சொல்லப்படும் போது பரதன் அந்த ஊர்லயே கிடையாது, தாத்தா ஊர்ல இருக்கிறான். இவர் என்ன திட்டுறாரு? லக்குவன் சிங்கத்துக்கு கொடுக்கிற உணவை நாய்க்கு கொடுக்கலாமா? சிங்கம்னு ராமனை சொன்னாரு. நாயின்னு யார சொன்னாரு? இன்னொரு தம்பிய, இன்னொரு அண்ணனை சொல்றாரு. அப்ப பரத ராமனுக்கு கொடுக்கிற அதே அன்பை பரதனுக்கும் கொடுத்தால் தானே அது சகோதர பாசமாக இருக்கும். ஒரு அண்ணன் அந்த கண்ணுல வெண்ண வைப்பேன், இந்த கண்ணுல சுண்ணாம்பு வைப்பேன்னா இது என்ன உறவு? இவங்க குடும்பமே அப்படித்தாங்க இருக்கு. எனக்கு அவங்க குடும்பத்தை பத்தி அவ்வளவு தசரதன் குடும்பமே தசரதன் குடும்பமா? தசரதன் குடும்பமே அப்படித்தான் இருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? தசரதனுக்கு எத்தனை பிள்ளைங்க? இப்ப சொன்னேன்ல 4 பிள்ளைங்க. ஏன் திரும்ப திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இனிமேல் மாற்றம் இல்லம்மா. தசரதனுக்கு 4 பிள்ளைகள்னா 4 பிள்ளைகள் மேலே ஒரு தகப்பன் சமமான அன்பு தானங்க வைக்கணும். அதே ராமன் மேல மட்டும் அவ்வளவு அன்பு. ஒரு முடி சூட்டு விழா நடத்துறாங்க. நம்ம வீட்டுல 4 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க வெளியூர் போயிருக்கு. பர்த்டே வந்தா கூட கேக் வெட்டி கொண்டாடணும்னா என்ன சொல்லுவான்? டேய் அன்னைக்கு 2 பேரும் வந்துடட்டும்டா, இந்த ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்குவான். இல்லன்னா பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரும் வந்துருவாங்க, அன்னைக்கு கொண்டாடுவோம்னா இன்னைக்கு வரைக்கும் பிள்ளையாருக்கு சேர்த்து கேக் வெட்டுவோம். இருந்துட்டு போது அவ்வளவுதானே, கொலக்கட்டையோட சேர்த்து கேட்கும் வெட்டுவோம். ஆனால் தசரதன் இத்தனை பெரிய கடல் சூழ்ந்த உலகை ஆளுகிற தசரதன் அந்த பொறுப்பை ராமன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. 2 பிள்ளைங்க ஊர்ல இல்ல. அப்ப இது என்ன உறவுக்கு கொடுக்கிற மரியாதை? உறவுனா 4 பிள்ளையும் சமமாக மதித்தாதானே அவங்க அப்பா. ஒரு பிள்ளைக்கு இப்படி ஒரு பிள்ளைக்கு அப்படின்னு அது எப்படி உறவாக இருக்க முடியும்? அவர் அப்பாவே இல்லம்மா. அப்படி சொல்லுங்க. இல்ல உங்க கணக்குக்கு நான் சொல்லல. இதுல அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் லக்குவன் சொன்னதெல்லாம் சந்தோஷமா சொல்றாரு. ஐயா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல ஒரு தராசுல எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரு தட்டுல வைங்க, எல்லா சொந்தக்காரங்களையும். ஆனால் இன்னொரு தராசு தட்டில் எந்த ஒரு மனசுக்குள்ள எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு ஒற்றை நண்பனை வையுங்கள். நண்பன் இருக்கிற தட்டுதான் கீழே போகும். ஏன் இத்தனை உறவு இருந்தாலும் நம்ம நண்பன் ஒருத்தனை தேடுறோம் தெரியுமா? இத்தனை உறவுகளிலும் இல்லாத ஒன்று நண்பனிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதால் தான் நம்ம நண்பனை தேடுறோம். நம்மில் இல்லாமல் போன இன்னொரு பகுதி தான் நண்பன் என்று ஒரு அறிஞன் அழகாக சொன்னான். எத்தனை உறவு நட்புக்கு ஈடாகவே ஆகாது நடுவர் அவர்களே. சும்மா சாதாரணமா இவங்க பேசுறாங்க. நம்ம வீட்டு கல்யாண வீட்டுல கூட நீங்க பாருங்களேன், சொந்தக்காரங்களா எதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு வருவாங்க. என் பேரை ஏன் போடல அப்படின்னு ஒரு சொந்தம் சண்டை போடும். இன்னொரு சொந்தம் என் பேரை ஏன் சின்னதா போட்டிருக்குன்னு சொல்லும். இன்னொரு சொந்தம் என் பேரை ஏன் கடைசியில போட்டேன்னு சொல்லும். ஆனா நண்பன் ஒருத்தர் வருவாயா, அந்த பத்திரிகையில அவன் பேரே இருக்காது. ஆனா வாழை மரம் கட்டுறதுல இருந்து எச்சிலில எடுப்பது வரைக்கும் அவன் தானே ஓடி ஓடி செய்வான். அந்த நட்பை உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் கம்பராமாயணத்துல கம்பன் நட்புக்கு அவ்வளவு பெரிய அழகை கொடுத்திருக்கிறார். ஏன் கம்பனுக்கு 1000 சொந்தக்காரங்க இருந்திருப்பாங்கல்ல, யாராவது உதவி செஞ்சாங்களா? சடையப்ப வள்ளல் என்கின்ற ஒரு நண்பர் தாங்க கம்பனுடைய அந்த ராமாயணத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்தார் என்றால் கம்பனுக்கே நண்பன் தாங்க ஒரு சொந்தக்காரனா இருந்து எல்லாத்தையும் பார்த்திருக்கிறாரு. என்ன பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க. இன்னொன்னு ஆச்சரியமா இருக்குங்க, கைகைன்னு அந்த ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க ராமனை வளர்த்திருக்காங்க. ராமனை பெற மட்டும்தான் இல்ல, அவங்க பிறந்ததுல இருந்து வளர்த்திருக்காங்க. விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே என்ன ராமனை பயந்த ஏற்கு இடருண்டு. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோடனே ராமன் மாதிரி ஒரு பிள்ளைய பத்த வச்சிருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை இப்படி சொன்ன அம்மா ஒரு 5-6 பாட்டு அந்த கூனி பாடி முடிச்ச உடனே அப்படியே மாறுறாங்க.
நீங்க நம்ம சொந்தங்கள் பாத்துக்கிறீங்களா, நம்ம மேல உயிரா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்து அப்படியே அத்து விட்டு போவாங்க பாருங்க, ஜென்மத்துக்கு பேச மாட்டாங்க. அந்த கைகை தாங்க உதாரணம். செத்தோடத்துல எப்படி மாறுறாங்கன்னா, இந்த ஆழிசூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள, என் பிள்ளைதான் ஆளும், நீ என்ன பண்ணணும், தாளிரும் சடைகள் தாங்கி காட்டுக்கு போய் பூலி வெங்கானம் நங்கி 7 ஆண்டில்வான் 14 வருஷம் கழிச்சு திரும்பி வான்னு எப்படிங்க நான் கூசாம சொல்ல முடியுது? ஒரு தாய் இவங்கெல்லாம் நமக்கு எதிரியா ஒருத்தர் இருந்தா கூட ஊரை விட்டு ஓடி போடாதான் சொல்லுவான். 14 வருஷம் நீ காட்டுக்கு எங்கிட்டாவது போய் வா அப்படின்னு சொல்லுவோமா? ஆனால் அந்த அம்மா கொஞ்சம் கூட மனசு வருந்தாமல், மனசு அதிராமல் அவங்க தானே ராமனை வந்து குளிப்பாட்டி விட்டுருப்பாங்க, ராமனுக்கு சாப்பாடு கொடுத்திருப்பாங்க, ராமன் அவங்க தானே வளர்த்தாங்க, பக்கத்துல தாளாட்டு பாடியிருப்பாங்க, கதை சொல்லியிருப்பாங்க, விரல் பற்றி அழைத்து போயிருப்பார்கள். அந்த குழந்தைய போய் 14 வருஷம் காட்டுக்கு அனுப்புறோமே நெஞ்சில் ஈவு இரக்கம் இல்லாமல் சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் உங்க உறவின் உன்னதம் என்பதை இவங்க 2 பேரும் மாங்கன்னு பேச வந்திருக்காங்க. அதான் எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. சரி, அந்த அதிர்ச்சி அடையாதீங்கம்மா, பட்டிமன்றத்துல சகஜம். கைகை தான் அவங்க கொஞ்சம் மோசமான அம்மா அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னா, கௌசல்யா ஒரு நல்ல தாய் தானே, ராமனை பெற்றெடுத்த தாய், எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு அருமையானவங்க. அவங்க பரதன் மனசை போய் காயப்படுத்துறாங்க. பரதன் வந்து அவனை நொந்து போய் வந்திருக்கான். நான் இல்லாத போது அப்பா இறந்திருக்காரு, அன்னை காட்டுக்கு போயிட்டான், அம்மா ஈவிரக்கம் இல்லாம பேசுறாங்கன்னு ஒரு ஆறுதலுக்காக கோசல பக்கத்துல வந்தா, நீ அறிந்திலே போலும், இதெல்லாம் உங்க அம்மா செஞ்சது உனக்கு தெரியாதோப்பா. நம்ம ஒரு சாக்கு குத்துவாங்க பாத்தீங்களா, ஒரு ஊசி, அந்த சாக்க தைக்கும்போது இப்படி குத்தி இப்படி இழுத்து இப்படி இருப்பாங்க பாருங்க, அப்படி ஒரு வேதனையை பரதனுக்குள் கோசலை ஏற்படுத்தி இருந்ததுனால்தான் 40 சாபம் எனக்கு வரட்டுங்க. உண்மையிலே எங்க அம்மா இப்படி செஞ்சது எனக்கு தெரிஞ்சு நடந்திருந்தா நான் இந்த சாபத்துக்கு ஆளாவேன், இந்த சாபத்துக்கு ஆளாவேன், இந்த சாபத்துக்கு ஆளாவேன்னு அந்த பிள்ளை மனசு வேதனைப்பட்டு நொந்து போகுது என்றால் எந்த பிள்ளையின் மனசையும் புரிந்து கொள்ளாதவர்களாக எல்லா தாயுமே இருந்திருக்கிறார்கள் என்பது அவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன் நம்ம எம்பராட்டி சீதை யாருங்க? மகாலட்சுமி இல்லையா? நம்ம வழிபடுகிற தெய்வம் இல்லையா? நம்ம அவளை பார்க்காமையே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா லட்சுமணன் பார்த்து கும்பிடுறான். அண்ணியாவா பார்த்தான், அன்னையாக பார்த்தான் இல்லையா? அவன் பக்கத்துல நிற்கும் போது என்ன ஒரு வார்த்தை சீதை சொன்னாங்க, எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன்பா, ராமனோட ஒரு நாள் பழகுனவங்க கூட ராமனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உயிரே கொடுப்பாங்க. ராமன் அங்க இருந்து கத்திக்கிட்டே இருக்கான், பக்கத்துல நிக்கிறியா? ஏன்பா பக்கத்துல நிக்கிற, உனக்கு பூசலையாங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லும் போது லக்குவன் செத்தே போயிருப்பான்ல. ஒரு அண்ணி இப்படி எல்லாம் நடந்துக்கலாமாங்கிற அளவுக்கு நம்ம குடும்பத்துல வருத்தம் ஏற்படுகிற அளவுக்கு பேசுறாங்கன்னா இந்த உறவை உன்னதமான உறவு நீங்க சொல்றது எனக்கு புரியல. அயோத்தி தான் இப்படி போயிடுச்சு, கிக்கிந்தே அதை விட மோசமா இருக்கியா உறவுல. தம்பி மனைவியை தூக்கிட்டு வந்த ஒரு அண்ணன், அந்த அண்ணனை கொல்றதுக்கு ஆள் கூட்டு வந்த ஒரு தம்பி, இது வந்து ஒரு உறவின் உன்னதம். இலங்கை சொல்லவே வேண்டாம், அடுத்தவன் மனைவியை தூக்கிட்டு வந்த அண்ணனுக்கு தம்பி அறிவுரை சொல்றான், அவனை அடிச்சு துரத்தி விடுறான். துரத்தி விட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஓரத்துல போய் தவம் செய்யலாம், அமைதியா இருக்கலாம்ல. உடனே எதிரணி கூட கூட்டணி வச்சு வீடுன்னு அண்ணனையே காட்டி கொடுக்குறான். கட்சி மாறினா என்னமா செய்யறது? கட்சி மாறுவதை முதல்ல அறிமுகப்படுத்தின வீடுனாகத்தான் இருந்திருக்கிறான். அயோத்தி, கிக்கிந்தை, இலங்கை வரைக்கும் உறவுகள் மோசமாக இருந்தது. ஆனால் அதை தூக்கி நிறுத்தினாங்கயா நட்பு. காட்டுக்குள்ள போறாங்க, ஜடாயு பாக்குறாரு, அவர் 300 காலத்தில் தசரதனுக்கு நண்பனாக இருந்தவர். இந்த பிள்ளைகளை பார்த்த உடனே தசரதன் மாதிரியே இருக்காங்களே அப்படின்ட்டு, நீங்க யாரு? நாங்க தசரதன் மைந்தர்கள். அப்படியா? தசரதன் எப்படி இருக்கான்? ஆசையா கேக்குறாரு, என் நண்பன் எப்படி இருக்கிறான்? அப்பா இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே மயங்கி விழுறாங்க. ஆனா அந்த தசரதன் செத்து போனப்ப கூட கையை மயங்கி விழல, வருத்தப்படல. கல்லு குத்தி மாதிரி அந்த அம்மா இருக்கு. ஏற்பாடு அனுப்பிவிட்டதே அந்த அம்மா தான் இருக்கு, கல்லு குத்தி மாதிரி. ஆனா நண்பன் இறந்துட்டான உடனே மயக்கடிச்சு விடுறான் சஜ்ஜாய். இன்னும் நான் உசுரோட இருக்கேனே, நான் சாகாம இருக்கிறேன்னு அவ்வளவு வேதனைப்பட்ட உடனே ராமன் ஆறுதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த உயிரோட இருந்தார். அந்த பிள்ளைகளை எப்படி பார்த்தாரா? சேக்கையில் பார்ப்பை பார்க்கும் பறவையில் பார்க்கிறார். தன் நண்பனுடைய பிள்ளைகளும் மருமகளும் வந்திருக்கிறாங்க. ஒரு தாய் பறவை குஞ்சு பறவைகளை கூட்டுல வச்சு எப்படி பார்க்கும், அது மாதிரி ஜடாயு பார்க்கிறார். என்ன அழகுங்க! தாய் பறவை கூட்ட விட்டு வரட்டி விட்டுருச்சு பிள்ளைகளை. ஆனால் ஒரு சாதாரண பறவை நட்புக்காக நண்பனின் பிள்ளைகளை தன் பிள்ளைகள் போல் பார்க்கிறார்கள் என்றால் அதுதாங்க உன்னதமான நட்பு என்பதை தயவு செஞ்சு எதிரணி புரிஞ்சுக்கோங்க. ஐயா, ஒன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். குகனை பாக்குறாங்க. குகனை இது வரைக்கும் இவங்க பார்த்தது கிடையாது. குகனும் ராமனை பார்த்ததே கிடையாது. லட்சுமணனையே அவன் ராமன் நினைக்கிறான். உடனே நான் ராமனை பார்க்கணும், நான் ராமன் கிடையாது, அண்ணன் போய் சொல்றேன்னு பாக்குறான். 2 கையில 2 பொருளோட வந்துட்டு
2 களையத்துல, ஒண்ணுல தேன் கொண்டு வந்திருக்கார், ஒண்ணுல மீன் கொண்டு வந்திருக்கார். லக்குவன் பார்த்துட்டு அண்ணன் போய் சொல்றார். என்ன சொல்லணும்? யாரோ ஒரு காட்டுல வேடன் மாதிரி இருக்குது, பாக்குறது கரடு முரடா இருக்கிறாரு. ஆமா, சில பேர் கருப்பா பயங்கரமா இருப்பாங்க, சில பேர் பயங்கர கருப்பா இருப்பாங்க. இவர் 2ம் கலந்து இருக்கிறாரு. என்ன நான் செய்ய? அப்படிதான் போய் சொல்லணும். அண்ணா ஒருத்தன் வந்திருக்கான், அன்பானவன், தாயும் நல்லவன். எங்க அம்மாவை விட நல்லவன் யாரோ ஒரு காட்டு பயில எப்படிங்க சொல்ல முடியும்? ஏன் லக்குவன் அந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? ஏன் கம்பன் அந்த வார்த்தையை சொல்ல வச்சான் தெரியுமா? தாயின் நல்லான்னு ஒரு நண்பனையே சொல்ல வச்சான் தெரியுமா? ஏன்னா ராமனை பார்ப்பதற்கு அவங்க 3 தாயும் வந்தாங்க இல்லையா, 2 தம்பியும் வந்தாங்க, அமைச்சர்கள் வந்தாங்க. யாராவது சாப்பாடு கொண்டு வந்தாங்களா? இல்ல. வீட்டை விட்டு, அரண்மனையை விட்டு இந்த பிள்ளைய காட்டுக்குள்ள தவிக்கிறத கொஞ்சம் புளியோதரை கட்டி கொண்டு போவோம், கொஞ்சம் லெமன் சாதம் கொண்டு போவோம். அவங்க நார்த் இந்தியாக்காரங்க 4 சப்பாத்தி உருட்டியாவது கொண்டு வந்து. அவங்க வனவாசம் போகும்போது அரண்மனை சாப்பாடு சாப்பிடக்கூடாது. சரிங்க, அந்த காட்டுக்குள்ளேயே சமைச்சு கொண்டு வர வேண்டியதுன்னு. இல்ல, அப்படி செய்யக்கூடாது. அதுதான் முறை. ஏதோ ஒண்ணுமே கொண்டு வரல, கொண்டு வரலன்றதுக்கு காரணம் இருக்கு. இருந்தாலும் கொண்டு வந்து அவர் வேணாம், உங்களுக்கு புளியோதரை வரலன்னு வருத்தப்படுறீங்க, அதுதானே? ரூல்ஸ் இருந்தா கூட தாய் மனம் வந்து அதை ஒத்துக்கிட கூடாது இல்லையா? என் பிள்ளைக்கு எதையாவது கொண்டு வர தாய் தானே அனுப்பி வச்சா. நான் சொந்த தாயை சொல்றேயா. ஆனா பெற்ற தாயே சாப்பாடு ஒண்ணும் கொண்டு வரல. ஆனால் எங்கோ இருக்கிற நட்பில் வந்து சேர இருக்கிற குகன் உண்ணுவதற்கு சாப்பாடு கொண்டு வந்தான் பாத்தீங்களா? அதனாலதான் இலக்குவன் தாயின் நல்லான் என்கின்ற வார்த்தையை அந்த நண்பனுக்கு சொன்னான் என்றால், நடுவர் அவர்களே, நம்ம பழைய ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு. கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள். அங்கே கணவரையும் கொலை செய்த பத்தினியாக கைகையில் இருந்தால், தன் உயிரையும் தந்து தன் நண்பனின் மருமகளை காப்பாற்ற போராடினார் ஜடாயு என்கின்ற நண்பன் என்றால், உயிர் காப்பான் தோழன் என்கின்ற வார்த்தைக்கு ராமாயணத்திலே இடத்தை எல்லா நண்பர்களும் பிடித்திருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் உறவை விட ஒரு பங்கு அதிகமாக விழுவது நட்பே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ராமாயணமும் தலைப்பு போட்டு என்னமோ தெரியும். அதனாலதான் அவங்க ராமாயணத்தையும் தொட்டுக்கணும். பொது வெளியில இந்த பக்கம் அந்த பக்கம் சத்தம் இருக்கும்போது இது பேசுறது சிரமம். ஆனாலும் ரொம்ப சிறப்பா கவிதா ஜவஹர் பேசியிருக்கிறார். இன்னுமே நல்லா கைதட்டலாம் அவங்களுக்கு. ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறாங்க. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மீது மட்டும் கூடுதல் அன்பு காட்டுவது. ராமன் தான் காட்டுக்கு போயிருக்கிறான், கூட லட்சுமணன் போயிருக்கிறான். இன்னும் 2 பிள்ளைகள் அந்த ஊர்ல தான் இருக்காங்க. ஆனா ராமன் காட்டுக்கு போயிட்டான உடனே அந்த வருத்தம் தாங்காமல் தசரதன் செத்து போறான். இன்னும் 2 பிள்ளைகள் இங்க இருக்கு. அப்படின்னா ஒரு பிள்ளையின் மீது உயிரை வைத்திருக்கிற தகப்பன் மோசமான தகப்பன் என்று அவர் சொல்கிறார். எல்லா பிள்ளைக்கும் ஈக்குவலா தானே கொடுக்கணும். ஒண்ணு வேணாங்க, உங்க கையில 10 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வைங்க, 4 பிள்ளைங்க இருந்தா எப்படி பிரிச்சு கொடுப்பீங்க? ஆளுக்கு 2 லட்சம் கொடுக்கலைன்னா அவங்க கேஸ் போட்டுருவாங்க, அது வேற. ஆனா தசரதன் என்ன பண்றாரு? ராமனுக்கு மட்டும் 10 லட்சம் கொடுக்கிறாரு, மீதி பிள்ளைகளை தெருவில் விடுறாருன்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சொன்னது கரெக்டா? அவங்க சொன்ன விஷயம் புரியுதா? நண்பன் அப்படி கிடையாது. நண்பன் எப்பவுமே நல்லது செய்வான். குகன் ஒருத்தர் இருக்கான், நாய்களை பிடிச்சுக்கிட்டு வர்றான். உடம்பெல்லாம் மிக பெரிய உடம்பு, பார்த்தா பயமுறுத்துகிற உடம்பு, கண்ணுல பார்த்தா தீ எரிகிறது, காரணமே இல்லாமல் கத்தி பேசுபவன், உடம்பு எங்கும் கெட்ட வாடை அடிக்கிற ஒரு உடம்பு. ஏன்னா அவன் காட்டுப்பய, இப்ப நம்ம ஊர்ல திட்டும்போல காட்டுப்பயல இருக்கேன் சொல்றோம்ல, நிஜமாவே காட்டுல வாழுகிற ஒரு அரசன். சிறுங்கி பேரம்ன்ற ஒரு இடத்துல அரசனா இருக்கிறான், காட்டு அரசன். நாங்களே இங்க படாத ரொம்ப நாள் தெரு மீட்டிங் போட்டு திண்டுக்கல்ல ஒரு தெருவிலையும் பாப்பையாச்சார் பட்டிமன்றம் நடந்திருக்கு. உண்மையிலேயே திண்டுக்கல் மாநகரத்துல பேகம்பூர்ல தொடங்கி ஊருக்கு வெளியில ஒரு இடம் இருக்குமே, நாகல் நகரே, அங்க சௌராஷ்டிரா இருப்பாங்க. இங்க ஒரு பெரிய விநாயகர் இருப்பாரு, மருதை அண்ணன்
வருது என்னாச்சு அது. அது தவிர ஊருக்கு வெளியில ஒரு கிறிஸ்டியன் இது இருக்கும், அந்த பஸ் உள்ள வருதுல அந்த ஏரியா. நிறைய இடத்துல நான் இங்க நிறைய வந்திருக்கிறேன். அப்பெல்லாம் ஒரு சத்தம் இருக்காது. மனித வாழ்க்கையின் இனிமையை குலைத்ததுன்னா மொபைல் போன் தான். நீங்க அதை எவ்வளவு தூரம் புரிஞ்சிருப்பீங்கன்னு தெரியும். 90களுக்கு முன்னாடி இருந்த உலகம் ரொம்ப அமைதியாக இருந்தது. 90களுக்கு பிறகு உலகம் படு வேகமாக ஆகியிருக்கு. அதுவும் 2000க்கு பிறகு இத்தனை சீரழிவுகளும் தொடங்கியது நம் கையில் வந்த மொபைலில் தான் என்பது சத்தியமான உண்மை. எதையோ சொல்லி எங்கேயோ போயாச்சு. ஆக நண்பன் எப்படி அவன் தேனையும் மீனையும் கொண்டு வர்றான். ராமன் வான்மீகி படி அசைவம் சாப்பிடுறவன், ஆனா கம்பன் படி சைவம் சாப்பிட்றவனுக்கு மீனை கொடுத்தா. இப்ப நம்மளே ஒரு வீட்டுக்கு போறோம்ல, போகும்போது அந்த வீட்டுல காப்பி தான் போடுவாங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? நம்ம உடனே நான் காஃபியே சாப்பிட மாட்டேன், டீ இருந்தா கொடுங்க. அந்த அம்மா சொல்லு, போய் தொலையா, டீ வாங்கிட்டு வாயா. இப்படி ஆளுகளையா இனிமே கூட்டு வராது. இருக்கிறத குடிப்பானா, இவருக்காக நாங்க டீ வேற போடணும். நல்ல வேலை ஒட்டகப்பால்ல டீ போடுன்னு சொல்லாம அப்படின்னு நாம எப்படி பழகிட்டோம்னா நம்முடைய விருப்பத்தை மற்றவர்களிடம் திணிக்கிறோம். குகன் கொண்டு வந்தது ராமனுக்கு ஏற்புடையது அல்ல, ஆனாலும் இதை உண்டதாக எடுத்துக்கொள்வோம்னு தான் மட்டுமல்ல, தன்னோடு இருக்கிற முனிவர்களிடமும் கை காட்டி அவனை உட்காருன்னு சொல்றான் பாருங்க. அங்கேதான் ஒரு நண்பனை எப்படி மதிப்பது என்று ராமன் காட்டுகிறான். அவன் ஒரு காட்டை வெளியே நிறுத்தியிருக்கலாம், பர்ணசாலைக்கு வெளியில நிறுத்தியிருக்கலாம், அல்லது அவர்கள் இருந்த இடத்துக்கு வெளியில நிறுத்தியிருக்கலாம். அது முனிவர்களின் கூடாரம். அது கிட்டவா, உட்காரு. இது மட்டும் இல்ல, இவன் உன் சகோதரன், இவள் உன் கொழுந்தியா. யாரு? சீதையை பார்த்து சீதை உனக்கு கொழுந்தியான்றான், அறிமுகம் பண்றான்னா. ஒரு நண்பனை எப்படி ஏற்றுக்கொள்கிறான் ராமன். நட்பைத்தான் பெரிதாக சொல்லி இருக்கிறது. ஜடாயு நிறைய பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க டீம்ல சீதை கடிந்து பேசியது, இலக்குவன திட்டி பேசியது. நிற்றியோ ஒரு நீ, என் அயல் நிற்றியோ ஒரு நீ. என் பக்கத்துல நிப்பியா நீ? உங்க அண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அது தெரியாம என் பக்கத்துல நிக்கிறியான்னு தப்பான கண்ணோட்டத்துல ஒரு அண்ணி பேசினால் உறவு எங்கே வாழுகிறதுன்னு பிச்சு உதறிட்டாங்க. 2 முதல் பேச்சாளர்களும் அவங்க அணிக்கு நல்லா பேசினாங்களா இல்லையா? முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் கேட்டுருக்காங்க. நீங்க கிளம்புறதுதான் கிளம்புங்க, நீங்க 2 பேர். ஏன்னா அவங்க ட்ரெயினை பிடிக்கணும். இந்த ஊர் அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஊர், எந்த ட்ரெயின் எங்க வரும்னு தெரியாது. முன்னாடியெல்லாம் மதுரைனா தெரியும், மெல்ல அப்படியே கிளம்புங்க. ஏன்னா பாதியில எழுந்து போன ஆக அவங்களுக்கு சந்தோஷமா விடை கொடுக்கலாம். அவங்களை பார்த்துக்கங்க ஐயா. ஏன்னா மேடையில் இருக்கிற வரைக்கும் மகாராஜா, மேடை விட்டு இறங்கிட்டா பரிதாபமாயிடும். அந்த நேரத்தில் யாராவது ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா அவங்க நாளைக்கு முக்கியமான வேலை வச்சிருக்காங்க. இப்போ 2 பேர் பேசியாச்சுங்க, நம்ம 10 மணிக்கு முடிக்கணுமா? இன்னும் 2 பேர் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும், என்னதான் நண்பனா இருந்தாலும் உறவு மாதிரி வராதுன்னு சொல்றதுக்கு அருமைக்குரிய ராஜ்குமார் அவர்கள், அவருக்கும் கொஞ்சம் கைது வைங்க. இன்னும் கூட பின்னாடி வச்சுக்க மைக்க. கவி சக்கரவர்த்தி கம்பனை கொண்டாடுகிற இந்த அவையில் இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக அமர்ந்திருக்கக்கூடிய
பட்டிமன்றங்களின் ராஜாவாக வீற்றிருக்கின்ற எங்கள் நடுவர் பெருந்தகை அவர்களே, பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே, அருமையான முறையில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கைதட்டின 10 பேருக்கு நன்றி. கொஞ்சம் நல்லாவே கைதட்டலாம். நடுவர் அவர்களே கிளம்பி போயிட்டாங்க மேடம். நண்பர்கள் ஆமா, நண்பனே அப்படின்னு பேசுறவங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், நட்பை பற்றி அதிகமா பேசவே இல்லை. எதிர்பக்கம் உறவை குறை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. டேமேஜ் பண்ணிட்டாங்க. டேமேஜ் அது சாதாரண டேமேஜ் இல்ல, ஆக்ரோஷமா பேசி கடிச்சு குதற மாதிரியே குதறி இருக்காங்க. அப்பதான் யோசிச்சு அவங்க ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பக்கம் இருக்கிறத விட எதிர்பக்கத்தை பேசுறதுல கவனமா இருப்பாங்க. ஏன்னா என்ன பேசுறீங்க, ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல, தசரதனுக்கு 4 பிள்ளைங்க, 4 பிள்ளைகள்ல ராமன் மேல அவனுக்கு அதிகமா ஒரு பணிவோட மற்ற பிள்ளைகளை தசரதன் வெறுக்கல்ல, சமமான பாசம் தான் வைத்திருந்தான். ஆனா ராமன் மேல கொஞ்சம் அதிகமா இருக்கிறது மாதிரி நமக்கு தோணும். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தசரதன் 60,000 ஆண்டுகள் அரசாட்சி செய்த மன்னன். மனைவியர்கள் இருந்தாங்க, படைப்பலம் இருந்தது, மந்திரிகள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தது. அவங்க சொன்னது மாதிரி ஜடாயுன்னு ஒரு நண்பரும் இருந்தான். ஆனா அவன் மனசுல ஒரே ஒரு குறைதான், என்னன்னா என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையேன்னு ஏங்கலாம். பாருங்க, இந்த ஏக்கத்துலதான் குலகுரு வசிஷ்டத்தை சொல்லி ஒரு யாகத்தை செய்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை செய்யறாங்க. அந்த யாகத்துல வந்த பாயாசத்தை பகிர்ந்து கொடுத்து பிள்ளைகள் பிறக்குது. முதலில் பிறந்து தசரதனை அப்பா என்று அழைத்தவன் ராமன். நமக்கு பெற்றோர்களா இருக்கிற நமக்கு தெரியுங்க, எத்தனை பிள்ளை இருந்தாலும் முதல்ல நம்மளை அப்பான்னு கூப்பிட்டு அப்பாங்கிற அந்தஸ்தை தந்த அந்த பிள்ளை மேல கொஞ்சம் பற்று கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இருக்குமா இல்லையா? அது தசரதன் இயல்பாவே இருந்தது. என்ன ஒண்ணு சொல்றேன், அவங்க சொன்னாங்கல்ல, மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் எதுவுமே கொடுக்கல, ராமனுக்கு மட்டும்தான் 10 லட்சம் உதாரணம் வேற சொன்னாங்க. எங்க கொடுக்கல இல்ல, ராமன் தான் உரிமைப்பட்டவன். அது இப்ப இருக்கிற மாதிரி சொத்தை 4 பங்கு வைக்கிறது பிரிக்கிறது மட்டும் இல்லைங்க, அரசாட்சி. அது அரசாட்சின்னா அந்த காலத்து முறை என்ன தெரியுமா? அந்த மயில் இருக்குல்ல, மயில் ஒரே நேரத்துல முட்டை போட்டு நிறைய குச்சுகள் வரும். ஆனா அதுல முதல்ல இருக்கிற மயிலினுடைய தலையில தான் கொண்டை இருக்கும். அப்ப முதல்ல வரக்கூடிய மயிலுக்கு தோகை இருக்கிறது மாதிரி, கொண்டை இருக்கிறது மாதிரி, முதலில் பிறக்கிற ஆண் பிள்ளைக்கு தான் பட்டாபிஷேகம் என்பது மரபு. அத மயில் முறை குலநெறின்னு ராமாயணம் சொல்லுது. அப்ப ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம், அது மரபு. ஆனா அந்த மரபை உடைக்கிறது மாதிரி கைகேயி சில சூழ்ச்சி செய்யறா. அது அவனால ஒண்ணு செய்ய முடியல. நான் ஒண்ணு சொல்றேன், அதனாலதான் அவன் ராமன் மேல பற்றுதலோட இருந்தானே தவிர ராமன் காட்டுக்கு போகணும்னு நினைக்கல. அதே நேரத்துல ராமனும் போக கூடாது, மற்ற பிள்ளைகளும் போக கூடாதுன்னு சொன்னான். நினைச்சாரா இல்லையா? என்ன ஒண்ணு கேக்குறேன், கைகேயிய மனச குழப்புனது யாரு தெரியுமா? கூனின்னு சொன்னாங்களே தவிர அந்த கூனி யாருன்னு அந்த அம்மா சொல்லல. அது ஒரு ஃப்ரெண்டு. சொன்னா குட்டு வெளிப்பட்டுரும். சகோதரிகள் இருக்கீங்க, சகோதரர்கள் இருக்கீங்க, பணிவோட ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம குடும்பம் சந்தோஷமா பிள்ளை குட்டியோட அப்பா அம்மா எல்லாரோடையும் இருக்கும் போது உங்க ஒய்ஃபுக்கு ஃப்ரெண்டுன்னு யாராவது வந்தா அவங்க பேசுறத அறியாமலே ஒட்டு. நிஜமா சொல்றேன், ராமாயணம் சொல்லுது. 2 பெண்கள் பேசும்போது எப்படி? 2 பெண்கள் இல்ல, 2 ஃப்ரெண்டுகள் பேசும்போது பாருங்க, நிச்சயமா அதுல வெளியில இருந்து வந்த ஃப்ரெண்டு நம்ம குடும்பத்தை குழப்புறதுக்கு ஐடியா சொல்லுவான். இது ஒண்ணும் இல்லைன்னா புருஷனுக்கு எதிராவது தூண்டி விடுவான். இதுதான் நடந்த. கூனிங்கிறவா கைகேயினுடைய தோழியாக வந்த பேரழிவு. அயோத்தியில நடந்த அத்தனை குழப்பத்துக்கு அவன் தான். ஒரு பாத்திரத்துல பால் இருக்குன்னா ஒரு சொட்டு விஷம் இருந்தா போதும். கூனிங்கிறவா விஷம். அதனால தான் கவிஞர் வாலி எழுதுறான். என்னன்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு கேட்ட உடனே இவ புத்தி வேலை செய்து இதை கெடுக்கணும்னு நினைச்சா. முதுகுல இருந்த கூன் கைகேயின் மனதில் முளைத்ததுன்னு எழுதுறான். அதனால அவன் என்னன்னா, மொத்தமா இவளுடைய மனசை திருச்சி அந்த அயோத்தியிலேயே குழப்பத்தை உருவாக்குனா தோழிய நெருங்க விடாதீங்க, சிக்கல் வந்துடும் தான் இது உதாரணம். ராமாயணம் சொல்றது அதான். அடுத்தது ஒண்ணு, தோழியை நெருங்க விடாதீங்க. ஆமா, தோழிகளால் பல ஆபத்துகள் இருக்கிறது.
எனக்கு இவங்க பொதுவா சொல்றாரு. பொதுவா சொல்றேன், இவங்க 2 பேர் தோழியா இருக்கும் போது நான் அந்த பக்கம் வரல. ஒருத்தங்க போய் இவங்க தனியா வந்தோட நான் வந்துட்டேன். ஏன்னா 2 சேர்ந்தா சிக்கல் வந்துடும். அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன் நடுவர் அவர்களே. அதுல வேற என்ன ஒண்ணு அழகா சொன்னாங்களே, என்ன குகனை பற்றி சொன்னாங்க. குகன் வந்து தேனும் மீனும் கொடுத்தான், ராமன் அதை பவித்திரம் என்று ஏற்றுக்கொண்டான், தாயினும் நல்லவன் சொன்னான், தம்பியாக ஏற்றுக்கொண்டான். அது ராமனுடைய பெருந்தன்மை. காட்டில் இருக்கிற வேடனையும் தன் தம்பியாக ஏற்றுக்கொள்கிற பக்குவம் ராமனுக்கு வந்தது. அது சகோதர பாசத்தின் வெளிப்பாடு தானே தவிர நட்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இல்ல. அடுத்தது என்னன்னா, அந்த கங்கையை கடக்கும் போது இவன் ஓடம் தந்தான். அவன் சொன்னா, நான் உன் கூட வர்றேன் ராமா, உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொன்னான் தெரியுமா? நீ இங்கேயே இருந்துக்க, என்னை பாதுகாப்பதற்கு என் சிங்கம் லக்குவன் கூட இருக்கிறான் என்று சொன்னான். லக்குவன் ஒன்னு சொல்றேன் கேளுங்க, லக்குவன் மாதிரி ஒரு தம்பி இருந்தா காட்டுக்கே போனாலும் நிம்மதியா இருக்கலாம். அததான் ராமாயணம் சொல்லுதுங்க. ராமனும் சீதையும் சந்தோஷமா பர்ணசாலையில தூங்குறாங்க. கூட பிறந்த தம்பி, மனைவி அரண்மனையில் இருக்கிறார். ராமனை பாதுகாக்கிறதுக்காக வர்றான். இதே குகன் தான் சொன்னான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? லக்குவன் நைட்டு முழுக்க 14 வருஷம் அவன் தூங்கலங்க. 14 வருஷம் தூங்கல. தூங்காம தன் அண்ணனை காப்பாற்றிய அன்பிற்குரியவன் லக்குவன். அவனை போய் குறை சொல்றீங்க? 14 வருஷம் தூங்கல. அழகா ஒரு பாட்டு இருக்கு, சொல்றேன். என்னன்னா, குகன் சொன்னாரா பரதனிட்ட, லக்குவன் என்ன பண்ணான் தெரியுமா? அல்லையாண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச, வில்லை ஊன்றிய கையோடும் வெயி துயிர்ப்போடும் வீரன் கல்லையாண்டு உயர்ந்ததோளால் கண்கள் நீர் சொரிய கங்குல் எல்லைகான் பளவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றார். கண்ணை மூடாம பாதுகாத்திருக்காங்க, கண்ணை எமக்காம. அதுக்கு ஒரு நயம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? லக்குவன் என்கிறவன் பெருமாள் தானே ராமனா வந்தார். அந்த பெருமாள் ராமனா வரும்போது பெருமாள் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷன் தான் லக்குவனா வந்தா. ஆதிசேஷன் பாம்புக்கு ஒரு இயல்பு உண்டு, அது கண்ணை இமைக்காது. அந்த இயல்பு இமைக்காமல் தன் அண்ணனை 14 ஆண்டுகள் காத்தவன் லக்குவன். என்ன ஒண்ணு சொல்றேன், அந்த போர் நடக்குது, இலங்கையில போர் நடக்குது. இந்திரஜித்தை வதம் பண்றதுக்காக லக்குவன் போறான். இந்திரஜித்தோட கடுமையான சண்டை. இந்திரஜித் வந்து ராவணனோட புள்ள. ரொம்ப கடுமையான சண்டையில எப்படியும் லக்குவன் ஜெயிச்சிருவான்னு இவன் எதிர்பார்த்தா. அதே மாதிரி லக்குவன் இந்திரஜித்தை கொன்று அவன் தலையை கொண்டு ராமன் காலடியில சமர்ப்பிக்கிறான். லக்குவனை பார்க்கிறான், உடல் முழுக்க காயம். போர்ல சண்டை போட்டுட்டு வந்தவன் ஆயுதங்களை தாங்கி உடல் முழுக்க ரத்தம் வழியுது. இந்த ரத்தம் வழிகிறத பார்த்த உடனே ராமனுக்கு பாசம் பொங்கி வழியுது. என்ன இருந்தாலும், எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அண்ணனுக்கு தம்பி தானங்க. அண்ணனுக்கு தம்பி தானே. தம்பி அப்படியே கட்டி தழுவிட்டு அந்த உடம்புல இருக்கிற ஒவ்வொரு காயத்தை எல்லாம் அப்படியே தன் முத்தமிட்டு ஒவ்வொரு காயத்தையா ஆத்துறானா. ஒவ்வொரு காயத்தையும் ஆத்திக்கிட்டு ஒரு பாட்டு சொல்றான். அந்த நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், அது கடைசி வரை நம்ம கேட்ட வரியாதான் இருக்கும். அருமையான பாட்டு. கம்ப மதத்து களியா காவல் சனகன் பெற்றெடுத்த கொம்பும் இனிமேல் என்னை வந்து குறுகினாள் என்று அகம் குளிர்ந்தேன். பம்பு சரிய மலர்கோயில் மறையோன் படைத்த மாநிலத்தில் தம்பியுடையான் பகை அஞ்சான் என்னும் மாற்றம் தந்தனையால் நீ இருக்கிறாய், எனக்கு எந்த பகையும் இல்ல. 10 தலை இல்ல 100 தலை வந்தாலும் நான் ஒத்த தலையாக அவனை வெட்டி வீழ்த்துவேன். எதுக்கு காரணம் என்ன தெரியுமா? லக்குவனுங்கிற தம்பி கடைசி வரைக்கும். பரதனுக்கும் லக்குவனுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, ஒன்னும் கிடையாதுங்க. இந்த அயோத்தியில வந்து சண்டையெல்லாம் முடிஞ்சு திரும்ப இலங்கையிலிருந்து திரும்ப அயோத்திக்கு போறாங்க. பரதன் அங்கே இருக்கிறான். பரதன் ஆட்சி செய்யல, அயோத்தியில இருந்து ஆட்சி செய்யலங்க. பக்கத்துல ஒரு கிராமம், நந்தி கிராமத்துல இருந்து ஆட்சி செய்தான். அதுலயும் பாதுகையை வச்சு ஆட்சி செய்தான். லக்குவனும் பரதனும் கட்டி தழுவுறாங்க ஐயா, கட்டி தழுவுறாங்க. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இதுதான் காட்சி. இத கம்பன் ரொம்ப அழகா சொன்னான். என்னன்னா, 2 பேரையும் பார்த்த மக்கள் எப்படி சொன்னாங்களா தெரியுமா? காடுரைந்து உலைந்த மெய்யோ, மெய்யொரு கவலை கூற நாடுரைந்து உலைந்த மெய்யோ. இவன் நாட்டுல இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான், ராமன் இல்லையேன்னு. லக்குவன் கூடவே போய் உடம்பு தளர்ந்திருக்கு. இந்த 2 பேர்ல யார் ரொம்ப இழைச்சு போயிருக்கான்னு மக்கள் யோசிச்ச மக்கள் இழைச்சு போயிட்டாங்களாம். நைந்தனர்னு எழுதுறான். இதுதான் கம்பனுடைய சிறப்பு. அங்கதான் இருக்கு அந்த பாசம்ங்கிற இது. கோசலையை பற்றி அவங்க ரொம்ப குறை சொல்லிட்டாங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. எந்த தாயாவது
தன் பிள்ளையை விட இன்னொருத்தருடைய பிள்ளை உயர்ந்தவன் சொல்லுவாங்களாங்க. ஆனா கோசலை சொல்லி இருக்கா. ராமன் தெய்வம். ஆனா பரதனை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? எங்க பரதா, உன்னுடைய பாசத்துக்கு இணைய பார்க்கும்போது, நீ ராமன் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா? எண்ணில் கோடி ராமர்கள் எனினும் அண்ணல் உன் அருளுக்கு அருவாகிறோம். ராமனை விட நீ கோடி மடங்கு உயர்ந்துட்டா. இதுதான் கோசலை. இந்த கோசலையை குறை சொல்லிக்கிட்டு ட்ரெயினை பிடிக்கிறது அந்த அம்மா. இதுல வேற நண்பன் என்ன பண்ணுவானா, நம்ம வீட்டு கல்யாணத்துல நண்பன் வாழைமரம் கட்டுவானா, பந்தி பரிமாறுவானா, எல்லா வேலையும் செய்வானா. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? ராமாயணத்துல ஒரு விஷயம், இந்த இவனுக்கு சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு வந்துச்சு இல்லையா? ரெண்டு பேருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? சுக்ரீவனோட நட்பு கொண்ட பிறகுதான் பாலியை கொன்னான். பாலியை கொன்னது சரியா தப்பான்னு ராமன் மேல எல்லாரும் குறை சொல்ற ஒரு குறை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சுக்ரீவனோட தப்பா நட்பு கொண்டதுனால தான் உனக்கே ஒரு களங்கம் வந்தது. கூட்டணிங்கிறது ரொம்ப இருக்கணும். அதாவது பரவாயில்ல, ராமன் சொன்னா, எப்பா நான் உனக்கு எதிரியா இருக்கிற வாலியை கொன்னுடுறேன், நீ எனக்கு இலங்கையில போய் ராவணன் அழிக்க படம் கொண்டு வரணும், கார்காலம் முடிஞ்சவன வரலன்னு சொல்லிட்டு இவன் இதுல அரண்மனையில இருந்தான். ராமன் வழக்கம் போல காட்டுல இருந்தான். ஆனா என்ன ஆயிடுச்சு? நம்ம டாஸ்மாக்ல போய் ஃபுல்லா போட்டுட்டு படுத்துட்டான். அந்த காலத்துல டாஸ்மாக் இல்ல, அங்கேயே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துக்கிட்டான், போகவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் சுக்ரீவனை நம்பினான், ஆனால் நம்பிக்கைக்குரியவனாக சுக்ரீவன் இல்லை. நட்பு எப்போதும் நம்பிக்கை துரோகம் செய்யும். அதான் விஷயம். நம்பிக்கை துரோகம்ங்கிறது நட்புல இருக்கு. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்றேன். ஐயா எல்லாரும் இருக்குல்ல, சரி ராமனுடைய தம்பிகள் தான் பாசத்தோட இருக்கிறாங்கிறது இல்ல. ராவணன் கெட்டவன் தானங்க. ராவணன் கெட்டவன் தானே. ராவணனுக்கு ஒரு தம்பி இருந்தான், கும்பகர்ணன் பேரு. ராவணனுக்கு கும்பகர்ணன். அவன் 6 மாசம் தூங்குவான், நல்லா சாப்பிடுவான், காலையில என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவான். சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பெரிய மலை மாதிரி இருப்பான், மாமிசம் மலை மாதிரி இருப்பான், சாப்பிடுவான், தூங்குவான், அதான் வேலை. ஆனா போர்க்களத்துக்கு வர்றான், ராமன் பக்கத்துல இருந்து விபீஷணன் சொல்றான், எப்படியாவது நீ ராமன் பக்கம் வந்துரு, ராமன் தெய்வத்தினா ராமன் பக்கம் வந்துட்டேன்னா உனக்கு புண்ணியம் கிடைச்சிடும்னு சொல்லும் போது கும்பகர்ணன் என்ன சொன்னான் தெரியுமா? எங்க அண்ணன் ராவணன் கெட்டவன் தான், அவன்கிட்ட தப்பு பண்ணாதன்னு நான் சொல்லி பார்த்தேன், அவன் கேட்கல. நானுமே போர்ல வெற்றி பெறுவேங்கிற நம்பிக்கையில வரல. ராமனை எதிர்த்து நம்மளால போர் புரிந்து ஜெயிக்க முடியாது. ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? ஏன் வந்திருக்கேன் தெரியுமா? தும்பியம் தொடையல் வீரன் துடுகனை சுரப்ப சுற்றும் வம்புவம் சேனையோடும் வேறுள கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் காண ஒருவன் உலகை ஆண்டான். 3 உலகத்தையும் ஆண்டவன் நம் அண்ணன் ராவணன். 3 உலகத்தையும் ஆண்டவன். சிவபெருமான் இருக்கிற கைலை மலையே பயத்தெடுக்கின்ற ஆற்றல் பெற்றவன். திக்கு யானைகளோடு போரிட்டு அந்த கொம்புகளை அந்த தந்தத்தை தன் மார்பிலே தாங்கிய வீரன். ஆனால் இன்று ராமன் கணையால் சாக போகிறான், அது உறுதி. அவன் சாவதை தடுக்கவே முடியாது. அவனை கொல்லுவதற்குத்தான் பெருமாள் ராமனாக வந்திருக்கிறான். ஆனாலும் என் அண்ணன் இந்த போர்க்களத்தில் இறக்க போகிறான். ஆனால் தும்பியம் தொடையல் வீரன் சுடுகனை துறப்ப சுற்றும் வம்புவம் சேனையோடும் வேறுள்ள கிளைஞரோடும் உம்பரும் பிறரும் காண உலகன் ஒருவன் உலகை ஆண்டான். தம்பியர் இன்றி மாண்டு கிடப்பதோ தமியன் வந்து. தம்பிக்கு முன்னாடி அண்ணன் சாகக்கூடாது, என் அண்ணனுக்கு முன்னாடி நான் சாவி சொர்க்கத்துல போய் என் அண்ணனை வரவேற்பதற்கு நான் காத்திருப்பேன்னு சொன்னா பாருங்க. அந்த பாசத்துக்கு இணையா எதுவுமே இல்லைங்க. நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். நண்பர்கள்னு குகனை சொன்னாங்க, ஜடாயுவை சொன்னாங்க, சுக்ரீவனை சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. இந்த நண்பர்களை எல்லாம் எடுத்துருங்க, ராமாயணம் இருக்கும். ஏன்னா உறவுகளின் பெருமையை சொன்னது ராமாயணம். உறவுகளினுடைய உயர்வை சொல்லுவதற்காகத்தான் நட்பு என்கின்ற கிளை பாத்திரங்களை உருவாக்கினார். இந்த நட்பின் வாயிலாக கூட உறவின் பெருமைதான் பேசப்பட்டதே தவிர அருமையான முறையில் கேட்ட அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.